இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று முதல்ல கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளா நான் கடந்து போகிறேன். சரி, நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? சொல்லுங்களேன். ஆவிக்குரிய ரீதியா கேட்கல, ஆவிக்குரிய ரீதியா கேட்கல. நீங்கெல்லாம் யாரு? புரியல. நல்லா யாராவது ஒருத்தர் சத்தமா ஜப வீரன். நான் தான் சொன்னேன் ஆவிக்குரிய ரீதியா கேட்கலன்னு சொல்லிட்டேனே. மனிதர்களா? அடேங்க அப்பா, எனக்கு தெரியவே தெரியாது நீங்கெல்லாம் மனிதர்கள்னு. சரி, நீங்க எந்த தேசத்துல இருக்கீங்க? அப்ப நீங்க யாரு? இந்தியர்கள். எத்தனை இந்தியர்கள் இருக்கீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், நீங்க இந்தியர்கள்னு உங்களுக்கு என்ன அடையாளம்? நீங்க இந்தியர்கள் என்பதை நிரூபிக்க என்ன அடையாளம் இருக்கு உங்களுக்கு வச்சிருக்கீங்க? இந்திய தேசத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் உங்களுடைய அடையாளம் என்ன? ஆதார் கார்டு. அடேங்கப்பா, சூப்பர். வேற? ரேஷன் கார்டு. வெரி குட். வேற? நல்ல சத்தமா. ஓட்டர் ஐடி. வெரி குட். அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ். வெரி குட். சரி, இப்போ இந்தியர்கள் என்பதற்கு இந்த அடையாளம் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இவர்கள் இந்திய குடிமகன்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கீங்க. அந்த அடையாளம் இருந்தா தான் நீங்க யாரு? இந்தியர்கள். சரி, இப்போ நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க விசுவாசிகள் என்பதற்கு என்ன அடையாளம் வச்சிருக்கீங்க? நீங்க விசுவாசிகள் என்பதற்கு, தேவ பிள்ளைகள் என்பதற்கு, ஆண்டவரால ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்டீர்கள் என்பதற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது? சொல்லுங்களேன். திருன்னு முழிக்குது பாருங்க. அந்த அடையாளமா பாஸ்டர்? அது என்ன அடையாளம் இருக்குது உங்களுக்கு? ஏசப்பா பிள்ளைங்கன்னு உங்களுக்கு என்ன அடையாளம்? அதை சொல்லுங்க முதல்ல. இப்ப விசுவாசிகள் என்பதற்கு என்ன அடையாளம்? புரியல. ரட்சிப்பா, அதை நான் எப்படி நம்புறது பிரதர்? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க என்பதை நான் எப்படி நம்புறது? என்ன அடையாளம் வச்சிருக்கீங்க? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க விசுவாசிகள் என்பதற்கு எனக்கு ஒரு 2 அடையாளம் காட்டுங்க சிஸ்டர். பிரதர், நீங்க விசுவாசிகள் என்பதற்கு எனக்கு ஒரு 3 அடையாளம் காட்டுங்க பிரதர். அப்படின்னா என்ன அடையாளம் நீங்க காட்ட போறீங்க? ஆனா பைபிள்ல நம்ம விசுவாசிகள் என்பதற்கு ஆண்டவர் சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். நல்லா கேளுங்க. இப்ப நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிற இந்த அடையாளங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ள இல்லை என்றால் நீங்கள் இன்னும் விசுவாசிகளாய் மாறவில்லை. நீங்க அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் மாதிரி, இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் மாதிரி, சட்ட ரீதியா இந்திய தேசத்துக்குள்ள சிலர், சட்டத்துக்கு விரோதமா சிலர் அந்நியர்கள் உள்ள பூந்து இந்திய தேசத்துல வாழ்வாங்க பாருங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அப்படிப்பட்டது ஒரு ஆட்களை போல இந்த அடையாளங்கள் உங்களுக்குள்ள இல்லாத பட்சத்தில் நீங்க கிறிஸ்துவுக்குள் இருப்பது. சரி, இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, உங்க பைபிள் எடுங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. நல்லா. இப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கங்க சீக்கிரம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16, 17 அப்படி நம்ம தொடர்ந்து வாசிக்க போறோம். சரிங்களா? இப்போ நீங்க விசுவாசிங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் இந்த அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமா? என்ன அடையாளம்? வாசிங்க.
எடுக்கணுமா? நம்பர் 4, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் நீங்க சாக மாட்டீங்களா? நம்பர் 5, வியாதிப்பட்ட ஜனங்க மேல நீங்க கைகளை வச்சு ஜெபம் பண்ணா வியாதியஸ்தர்கள் குணமாவார்களாம். புரியுதா நான் சொல்றது? இந்த 5 அடையாளத்துல ஒரு அடையாள அட்டையாவது உங்க வாழ்க்கையில இல்லையானால் நீங்க இன்னும் விசுவாசிகள் இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, இந்த 5 அடையாளத்துல ஒரு அடையாளமாவது இல்லைன்னா நீங்க இன்னும் விசுவாசிகள் ஆகல. நல்லா கேளுங்க, உங்ககிட்ட இந்த 5 அடையாளங்கள் செயல்படுமானால் நீங்கள் பூரணமான விசுவாசிகள். உங்களுக்குள்ள விசுவாசத்தின் பூரணம் இருக்குது, தேவ ராஜ்யத்தின் பூரணம் இருக்குது, தேவ வல்லமையின் பூரணம் இருக்குது. 5 அடையாளங்கள் உங்களுக்குள்ள செயல்பட்டால், ஆனால் இந்த 5 அடையாளத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் விசுவாச குடும்பத்துக்குள்ளேயே வரல. உங்களுக்குள்ள இந்த 5 அடையாளங்கள் இருக்கணும். சார் நான் இந்தியன், எங்கப்பா உன் அடையாளத்தை காட்டு. அடையாளம் ஒண்ணுமே இல்ல சார். ஆதார் கார்டு இருக்கா? இல்ல சார். ரேஷன் கார்டு இருக்கா? இல்ல சார். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இல்ல சார். ஓட்டர் ஐடியாவது இருக்கா? இல்ல சார். அட பாஸ்போர்ட் இருக்கா? ஒண்ணுமே இல்ல சார். அப்ப நீ இந்தியாவுல எதுக்கு நீ இருக்கிற? ஒண்ணுமே இல்லனா உனக்கு இந்தியன் என்கிற அடையாளமே இல்ல. அதே போலதான் இந்த 5 அடையாளத்துல ஒரு அடையாளம் கூட உங்க வாழ்க்கையில இல்லை என்றால் நீங்கள் விசுவாசிகளாக மாறவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சரி சரி, நான் யூடியூப்ல ஏற்கனவே போன வாரம் என்னுடைய யூடியூப்ல பிசாசுகளை துரத்துகிற அடையாளத்தை குறித்து நான் ஒரு 2 செய்தி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த 2வது அடையாளத்தை குறித்து நான் உங்களுக்கு மத்தியில பேச போறேன். 2வது அடையாளம் என்ன? விசுவாசிக்கிறவர்களால் விசுவாசிகளுக்கு காணப்படக்கூடிய 2வது அடையாளம் ஆகிய அந்நிய பாஷை. பக்கத்துல சொல்லுங்க, அந்நிய பாஷை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு அந்நிய பாஷை அடையாளம் இருக்குதா சிஸ்டர்? பிரதர், உங்களுக்கு அந்நிய பாஷை அடையாளம் இருக்குதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. அந்நிய பாஷை அடையாளம் இருக்குதா உங்களுக்கு? அந்நிய பாஷையில பேசி தேவனோடு உறவாடுகிற அடையாளம் இருக்குதா? ஆவியில நிறைந்து ஆவியானவர் கொடுக்கிற அந்த அந்நிய பாஷையில பேசி பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற அப்படி அடையாளம் உங்களுக்குள் காணப்படுகிறதா? நல்லா கேளுங்க பிரதர், எனக்கு அந்த அடையாளம்லாம் இல்ல பிரதர். பல ஆண்டுகளா நான் சபைக்கு வரேன், ஆனா அந்த அந்நிய பாஷை மாத்திரம் எனக்கு வர மாட்டேங்குது பிரதர். இல்ல பிரதர், உங்களுக்கு அது கண்டிப்பா வரும். ஆண்டவர் விசுவாசிகளுக்கு கொடுக்கிற அடையாளத்துல 2வது அடையாளம் அந்நிய பாஷை. ஏன் கர்த்தர் நமக்கு அந்நிய பாஷையை கொடுத்தாரு? நல்லா கேளுங்க, தோல்வியில விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ஜெயமுள்ள வாழ்க்கையா மாற்றதான் அந்நிய பாஷை. என் வாழ்க்கையில எல்லாம் தோல்விதான் பிரதர், எல்லாம் நஷ்டம் தான் பிரதர், எப்பவுமே என் வாழ்க்கையில உபத்திரமும் பாடுகளும் நிந்தையும் அவமானமும் நான் வெட்கத்தோடு நான் அப்படியே இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்றீங்க தெரியுமா? அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கைய திருப்ப, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கொண்டு வர, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, கீர்த்திய புகழ்ச்சியை கொண்டு வர ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம் தான் அந்நிய பாஷை. எப்படி ஒரு பெரிய காரை ஒரு சின்ன ஒரு ஸ்டியரிங்ல அப்படி திருப்பி கொண்டு போறோமோ, ஒரு பெரிய கப்பல் 2000 பயணிகளை ஏற்றிக்கொண்டு போகிற ஒரு கப்பல், 10,000 பயணிகளை ஏற்றிக்கொண்டு போகிற ஒரு கப்பல், ஆனா ஒரு சிறிய சுக்கானால அது அப்படியே அந்த கேப்டன் திருப்புகிறது போல உன்னுடைய வாழ்க்கை தோல்விக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கைய ஜெயத்துக்கு நேராய் திருப்புகிற ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு அந்த அந்நிய பாஷையினுடைய வல்லமையை அறியாம இருக்கீங்க தெரியுமா? அதனாலதான் உங்க வாழ்க்கையில வல்லமை வெளிப்படல. ஆண்டவர் உங்களுக்கு விலையேற பெற்ற அந்த அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்த பிறகு கூட அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்க முடியல. சிஸ்டர், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? நானே வாரம் சண்டே மட்டும் தான் ஜெபம் பண்ணுவேன் பிரதர். நீங்க ஜெயத்தை பார்க்க முடியாது.
கர்த்தர் உங்களுக்கு அந்நிய பாஷை ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா? அனுதினமும் நீ அந்நிய பாஷையில பேச, அனுதினமும் ஆவியில நிரம்பி தேவனோடு உறவாட, நீ கருத்தோடு ஜெபிக்கிற நல்லது, உன் சொந்த பாஷையில ஜெபிக்கிற நல்லது. ஆனா கருத்தோடு ஜெபிக்கும் போது உங்களுடைய மூளை செயல்படும், உங்களுடைய நினைவாற்றல் செயல்படும். ஆனா நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது உங்க பாடி கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகி, உங்களுடைய ஆவி ஆக்டிவேட் ஆகி, உங்களுடைய ஆவி தேவனோடு கூட உறவாட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க கருத்தோடு ஜெபிக்கும் போது உங்களுக்கு தெரிந்தவற்றை நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது உங்களுடைய அறிவுக்கு எட்டாதவைகள், உங்களுக்கு தெரியாதவைகள், இன்னும் 10 வருஷத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள், அடுத்த வாரம் நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க ஆவியில நிரம்பி ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருப்பது தான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அவர் சொல்றது ஏதாவது உங்களுக்கு விளங்குதா சிஸ்டர்? அல்லேலூயா. நல்லா கேளுங்க. இந்த அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற நபரை பார்த்தா பிசாசுகள் பயங்கரமா நடுங்கும். எந்த மனுஷன் அதிக மணி நேரங்கள் அந்நிய பாஷையில இருக்கிறானோ அவன்கிட்ட பிசாசு டச் பண்ணவே முடியாது, அவனை நெருங்கவே முடியாது பிசாசு. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தாயும் ஒரு மகளும் ஜெபிக்கும்படி என் இடத்துல வந்திருந்தாங்க. ஜெபம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தை அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற பயங்கரமான ஆவி அலக்கழித்து அம்மா சபையில பிறண்டு உருண்டு உள்ள இருக்கிற அந்த ஆவி கடைசியாக இவ்வாறு சொன்னது, நான் கேரளால இருந்து என்னை அனுப்பி விட்டு இருக்கிறேன். என்னது எதற்கு வந்த? இந்த குடும்பத்தை அழிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். இந்த குடும்பத்தில் ஏற்கனவே 3 பேரை நான் கொன்னுட்டேன். இப்ப இந்த மகளை நான் கொல்ல போறேன். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கதையை முடிக்கும்படி, இவங்களுடைய சொத்தை அபகரிக்கும்படி, இவங்களை கொன்னாதான் இவங்க சொத்தை எடுக்க முடியும். அதனால என்னை ஏவி விட்டு இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற மந்திரவாதி சொன்னான், என்னை ஏவி, நான் தான் இந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த அம்மாவுக்கு நெஞ்சு வலியை நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இவளுக்கு கை கால் வலியெல்லாம் நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்? இவளுடைய சொத்து வேணும். அதனால பக்கத்தில் இருக்கிறவருடைய பொண்ணை பார்த்து அந்த பிசாசு சொல்லுது, ஆனா இந்த பொண்ணை மட்டும் என்னால தொடவே முடியல, இவளை என்னால நெருங்கவே முடியல. ஏன் நெருங்க முடியல? இந்த மந்திரவாதி ஆவி உள்ள இருந்து பேசுது, ஏன்னா இவ என்னமோ ஒரு பாஷையில பேசி ஜெபம் பண்றா, என்னமோ புரியாத ஒரு பாஷையில கொராபரா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. அந்த பாஷையை இவ பேச ஆரம்பிச்சானா இந்த வீட்டுக்குள்ளேயே என்னால இருக்கவே முடியாது. அப்படியே என் உடம்பெல்லாம் அக்கினியா நெருப்பா பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மகளை மட்டும் என்னால நெருங்க முடியல. ஏன்னா அவளுக்குள்ள ஏதோ ஒரு பாஷையை பேசுறா, ஏதோ ஒரு மொழியை பேசுறா. அந்த மொழி அவ பேசும்போது அவன் மேலெல்லாம் அப்படியே நெருப்பு கொட்டுது. அவ வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி எழும்புது, அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு பிரசனை எழும்புது. தேவ தூதர்கள் உருவின பட்டியத்தோடு அந்த வீட்டுக்குள்ள இறங்கி வராங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த பாஷையில பேசி அவ ஜெபிக்கிறதுனால என்னால இந்த வீட்டை ஒன்றுமே செய்ய முடியல. நல்லா புரியுதா சிஸ்டர் உங்களுக்கு? அந்நிய பாஷை என்பது சும்மா கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொண்டு அதை ஒரு பெட்டியில போட்டு மூடி பல ஆண்டுகள் அப்படியே மூடி வச்சிருக்கீங்க. நீங்க மட்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அந்நிய பாஷையில அதிக மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு நபரா நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்நேரம் இந்த பகுதியில தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தி இருந்திருப்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்றைக்கு ஏன் திருச்சபைகளுக்குள்ள எழுப்புதல் இல்லை? ஏன் நிறைய ஊழியங்கள்ல எழுப்புதல் இல்லை? ஏன் நிறைய குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் இல்லை? ஏன் நீங்க சபைக்கு பல ஆண்டுகளா வந்திருந்த உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்ய முடியாதபடி ஏன் நீங்க முடக்கப்பட்டிருக்கீங்க? பல ஆண்டுகளா சபைக்கு வரீங்க, ஆனா ஏதோ ஒரு பிசாசின் கட்டு, ஏதோ ஒரு பிசாசின் போராட்டம், இன்னும் ஒரு விடுதலை இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. ஏன்? ஏன்னா கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷை வரங்களை நீங்க பயன்படுத்தல, அதை பிரயோஜனப்படுத்தல. ஏதோ ஆலயத்தில் ஆராதனையில அப்படியே ஒரு ஆலயத்தில் ஆராதனையில ஒரு பரவச நிலை வரும்போது கைகளை தட்டி அந்த ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதோட அந்த அந்நிய பாஷை மூடி வச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க. அதனால தான் உங்க வாழ்க்கையில மகிமை இல்லை, மேன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை.
நல்லா கேளுங்க. இன்றைக்கு அந்நிய பாஷையை குறித்ததான நிறைய தவறான உபதேசங்கள் பரவி கொண்டிருக்குது. அந்நிய பாஷைலாம் பிரதர், அது அப்போஸ்தலர் காலத்துல கொடுக்கப்பட்டது பிரதர். அந்நிய பாஷைலாம் இப்ப ஒண்ணுமே கிடையாது பிரதர். அது அப்போஸ்தலர் காலத்துல, வேதாகம காலத்துல, புதிய ஏற்பாட்டுல சபையினுடைய வளர்ச்சிக்காக, ரட்சிப்புக்காக கர்த்தர் கொடுத்தது. அந்நிய பாஷைலாம் இப்ப ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி சாத்தானுடைய உபதேசம் சபைக்குள்ள இருக்குது. அந்நிய பாஷை, மந்திர பாஷை, அந்நிய பாஷை நீங்க பேசுறது தந்தா உங்களுக்குள்ள அது வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இருக்கணும். உங்களுக்குள்ள இந்த வரம் இருக்கணும், அந்த வரம் இருக்கணும். இந்த வரம்லாம் செயல்பட்டாதான் நீங்கள் அந்நிய பாஷையில பேச முடியும். நீங்க பேசுறது அந்நிய பாஷைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சிஸ்டர்? அது பிசாசு பேசுதா, ஆண்டவர் பேசுறாரா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால அதுலலாம் நீங்க போகாதீங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது போதும் உங்களுக்கு. நீங்க அந்நிய பாஷையை பேசணும்னா அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும். அப்படி இல்லைன்னா சபையில நீங்க பேசக்கூடாது. 2 பேர் 3 பேர் இருந்தா மட்டும்தான் சபையில அந்நிய பாஷையில பேசணும். இல்லைன்னா நீங்க சபையில பேசக்கூடாது பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய தவறான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் எழும்பி அந்நிய பாஷையில பேசக்கூடிய திருச்சபையெல்லாம் மூடி பூட்டி போட்டு இருக்கிறது. நல்லா கேளுங்க. 2 பேர் 3 பேர் இருந்தா மட்டும்தான் அந்நிய பாஷையில பேசணும்னா, ஆவியானவர் 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல வெறும் 3 பேரை மட்டும்தான் அந்த இடத்துல அபிஷேகித்து இருக்கணும். ஆனா ஆவியானவர் அந்த இடத்துல இருந்த 120 பேரை ஆண்டவர் அபிஷேகித்தார். அல்லேலூயா. 120 தலைகள் மேலையும் ஒரு அக்கினி மயமான நாவு இறங்கி வந்தது. இந்த இடத்துல எத்தனை தலைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியல. ஆனா உங்கள் ஒவ்வொரு தலைக்கு ஆண்டவர் ஒரு அக்கினி நாவை இன்று வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது சிஸ்டர்? இந்த மாதிரி அந்நிய பாஷையை பேசக்கூடாதபடிக்கு பல விதமான உபதேசங்கள் சபையில ஏன் பேசுறீங்க? ஏன் ஆராதனையில பேசுறீங்க? அந்நிய பாஷைலாம் பேசக்கூடாது, சபையில பேசக்கூடாது. யாருங்க சொன்னா சபையில பேசக்கூடாது? சபையில பேசதாங்க அந்நிய பாஷை. 120 பேர் இருக்கிற அந்த இடம் அது 2-3 பேர் பேசக்கூடிய இடம் இல்ல. 120 பேர் இருந்தாலே அது ஒரு சபை. 2 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்துல கூடினாலே அது ஒரு சபை. ஆவியானவர் எங்க முதல்ல அந்நிய பாஷையை ஊற்றினார்னா 120 பேர் கூடியிருந்த அந்த சபையில எல்லாரும் பேசும்படி அந்நிய பாஷை வரங்களை ஊற்றினார். ஜனங்க எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இப்படி எல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்? பல விதமான குழப்பங்களை உங்களுக்குள்ள போட்டு நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க முடியாதபடி உங்களை தடை செய்து கொண்டிருப்பான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இந்த அம்மா அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா இவங்க பக்கத்துல நெருங்க முடியாது, நமது தந்திரங்கள் இந்த குடும்பத்துல செயல்படாது, இந்த மக ஆசீர்வாதமா மாறிடுவா, இவருடைய வாழ்க்கையில உயர்வு வந்துடும், குடும்பத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டுடுவாங்க, இவங்க இன்னும் ஆண்டவர் அதிகமா நெருங்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் எல்லா வரங்களும் இவங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிடும் என்பதெல்லாம் பிசாசு அறிந்திருக்கிறபடியால தான் இன்றைக்கு விசுவாசிகளை அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க கூடாதபடி உன் நாவை கட்டி வைத்திருக்கிறது, உடைய எண்ணங்களை கட்டி வைத்திருக்கிறது. நல்லா கேளுங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள அக்கினி ஜுவாலையா பற்றி எரியணும்னா அந்நிய பாஷையை பேசணும். ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு கூட்டத்துக்குள்ள, ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள பிரசங்கிக்கும்படி அப்படி நடந்து சென்று கொண்டே இருந்தார். திடீரென்று ஒரு சிறுவன், ஒரு வாலிபன் இந்த கூட்டத்தின் நடுவில் போய் அவருடைய கையை பிடிச்சிட்டான். டிஜிஎஸ் தினகரன் அவருடைய கையை பிடிச்சு கேட்டான், சார், ஆண்டவர் உங்களை இவ்வளவு வல்லமையா பயன்படுத்த காரணம் என்ன? எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டான். டிஜிஎஸ் ஐயா சிரித்து கொண்டே அந்த வாலிபனை பார்த்து சொன்னாரா, தம்பி, ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரங்கள் அந்நிய பாஷையில பேசு, கர்த்தர் உன்னை என்னை போல பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. அந்த வாலிபனுக்கு அது ரொம்ப தொடப்பட்டான். அவருடைய சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவன் தொடப்பட்டான். வீட்டுக்கு போய் அதிக மணி நேரங்கள் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவன் அந்த வாலிபனை தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் எழுப்பினார். அந்த வாலிபன் தான் தேவனால் வல்லமையாய் இப்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ப்ராஃபெட் எசேக்கியா பிரான்சிஸ். அல்லேலூயா. நல்லா கேளுங்க.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்க வாழ்க்கை மாறணும், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும், ஒரு எழுப்புதல் உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிற நபரா இருக்கிறனா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற உங்கள் ஆவியில விதைத்த அந்த அந்நிய பாஷைகளை நீங்கள் அதிகமாய் பேசி ஜெபிக்கிற நபர்களா இருக்கணும். 1 மணி நேரம் நீங்க உங்க தாய் பாஷையில ஜெபிக்கிறீங்க, தமிழ்ல ஜெபிக்கிறீங்கன்னா அடுத்த 2 மணி நேரங்கள் நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். எங்க போனாலும் வந்தாலும் உங்கள் நாவு அந்நிய பாஷையில பேசுகிற நாவா இருக்கணும். எந்த மனுஷன் அந்நிய பாஷையில அதிக மணி நேரம் பேசுறானோ அவன் தேவனோடு பேசுகிற ஒரு மனிதனா இருப்பானால், மனிதர்கள்கிட்ட அவன் 1-2 வார்த்தையை பேசினாலே போதும், தேவ பிரசன்னம் அந்த எதிர்க்க இருக்கிற நபரை தொட்டுவிடும். எத்தனை பேருக்கு புரியுத நான் சொல்றது? அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அமெரிக்கா தேசத்துல ஜான் ஜி லேக் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் எடுத்து வல்லமையா பயன்படுத்தினார். ஆண்டவர் எடுத்து வல்லமையா பயன்படுத்தினார். நல்லா கேளுங்க, ஆண்டவர் அந்த மனிதனை எப்படி பயன்படுத்தினார்னா, சுகமாக்குகிற வரத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்து, மனிதன் மேல இருந்த அந்த தேவ பிரசன்னம் வியாதிப்பட்ட ஜனங்கள் மேல வெளிப்பட்டு 5 லட்சம் பேர் குணமானாங்க. எத்தனை பேரு? 5 லட்சம் பேர். இந்த ஜான் ஜி லேக் ஸ்போக்கேன், வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஸ்போக்கேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஊழியம் செய்த அந்த பட்டணத்தில் ஹாஸ்பிட்டலே இல்லையா, ஹாஸ்பிட்டலே கிடையாது. அரசாங்கமே அந்த பட்டணம் ஹெல்த்தியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தது. சுகாதாரமான பட்டணம் என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு அரசாங்கமே முத்திரை கொடுத்தது, சர்டிபிகேட் கொடுத்தது. ஏன்னா ஒரு மனுஷன் ஜான் ஜி லேக் அங்க இருந்ததுனால வியாதியஸ்தர்களே இந்த பட்டணத்துல கிடையாது, நோய்பட்டவர்களே இந்த பட்டணத்துல கிடையாது. நோய்பட்டவங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஜான் ஜி லேக்கினுடைய கட்டடத்துக்குள்ள வருவாங்க. அவர் வந்து 1 நிமிஷம் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும் அது குணமாயிடும். ஒரு முறை அவரை இன்டர்வியூ எடுத்தாங்க ஜான் ஜி லேக்க. சார், நீங்க இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ஜனங்களை நீங்க குணமாக்கி இருக்கீங்க, என்ன சார் சீக்ரெட், என்ன சார் ரகசியம்? ஜான் ஜி லேக் இவ்வாறு சொன்னார், அந்நிய பாஷையில நான் அதிக மணி நேரங்கள் பேசுவது தான் அதனுடைய ரகசியம். எந்த இடத்துல அதிக மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுறீங்களோ அந்த வீட்டுல வியாதி இருக்காது சிஸ்டர். உங்க உடம்புல வியாதி பேலன்ஸ் செய்யாது. உங்க வீட்டுல வியாதியில உங்க கணவர் படுத்திருக்க முடியாது. உங்க வீட்டுல உங்கள் பிள்ளைகள் வியாதி பலவீனத்துல இருக்க முடியாது. ஏன்? நீங்க அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போது தேவனுடைய அளவற்ற மகிமை உன் வீட்டுக்குள்ள கிரியை செய்யும், அளவற்ற பிரசனம் உன் வீட்டுக்குள்ள கிரியை செய்யும், உன் வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரும். அல்லேலூயான்னு சொல்லி கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும் குறைந்தது 2 மணி நேரமாவது தினமும் அந்நிய பாஷையில பேசணும். 2 மணி நேரம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2 மணி நேரம் நீங்க அந்நிய பாஷையில பேசியே ஆகணும். அதுதான் உங்களுடைய அடையாளம். நீங்க விசுவாசிகள் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, நீங்க பேசுகிற அந்நிய பாஷை தான் அடையாளம். அல்லேலூயான்னு சொல்லுங்க. விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? எங்க கூட்டத்துக்கு ஒரு 2 முஸ்லிம் மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு 2 சகோதரிகள் வந்திருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா முஸ்லீம் இந்து மக்கள் கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, ஆனா இந்த முஸ்லீம்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வராங்கன்னு சொல்லும் போது அது ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், சிஸ்டர், அந்த அம்மாவை கேட்டேன். அந்த அம்மாவும் அம்மாவுடைய மகளும் வந்திருந்தாங்க. அந்த அம்மாவை கேட்டேன், அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, ரயில்வேல ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. நான் கேட்டேன், அம்மா எப்படி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, என்ன உங்களுக்கு கவர்ந்தது, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, நான் ரயில்வேல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது பாஸ்டர், என் ஆபீஸ்ல ஒரு பிரதர் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார், நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசி. அவரு எந்நேரமும் வாயில மொன 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 மொனன்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். என்னடா இவர் எப்பவுமே ஏதோ ஒரு பைத்தியக்காரனை போல. நான் ஆரம்பத்தில் பார்க்கும் போது நினைச்சேன், இந்த ஆளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இந்த ஆள் என்னமோ தானா இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி நினைச்சேன். ஒரு முறை அவர்கிட்ட கேட்கவே செய்துட்டேன், என்ன நீங்க என்னமோ நீங்களே பேசிக்கிட்டே இருக்கீங்க, வேலை மேல வந்த பிறகு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னதான் பேசுறீங்க பிரதர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் அந்நிய பாஷையில பேசுகிறேன். அந்நிய பாஷையா அப்படின்னா என்னது? அவர் சொன்னாரா, இது கர்த்தரோடு பேசுகிற பாஷை.
இது யாருக்குமே புரியாது. இது தேவனோட ரகசியங்களை பேசுகிற பாஷை. இது பக்தி விருத்திக்கென்று பேச தேவன் கொடுத்திருக்கிற பாஷை. இந்த அந்நிய பாஷையில ஆழமான வார்த்தைகள் உண்டு, ஆழமான ரகசியங்கள் உண்டு. இது கர்த்தருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த பாஷை வேற யாருக்கும் தெரியாது. இந்த அம்மாவுக்கு உடனே ஒரு ஆச்சரியம், கடவுளோடு பேசுகிற ஒரு பாஷை உண்டா? யாருக்குமே இந்த உலகத்துல புரியாத, கடவுளுக்கு மட்டும் ஆண்டவருக்கு மட்டும் புரியக்கூடிய ஒரு பாஷை உண்டா? நம்ம வீட்டுக்கு போனாங்களா, இந்த அம்மாவுக்குள்ள ஒரு ஆர்வம், ஆண்டவரோடு ஒரு பாஷை என்று சொல்லுகிறாரே, இந்த பாஷையை நமக்கும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், நாமும் ஆண்டவரை கூட பேசலாமே. மறுநாள் இந்த அம்மாவுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. திரும்ப அந்த நபர்கிட்ட போய் கேட்டாங்க, சார் பிரதர், நானும் இந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள முடியுமா? அவர் சொன்னாரா, கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டா இந்த அந்நிய பாஷையின் வரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த நபர் கண்களை மூடி இந்த அம்மாவுக்காக, இந்த முஸ்லிம் அம்மாவுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். பாருங்க, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை குறித்ததான எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். அந்நிய பாஷையில பேசி ஜெபித்து 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 இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களையும் சொல்ல இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சாடு. என்னடா இது பாஷை? அந்த பாஷையை பேசி என் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவத்தையும் இந்த சாதாரண ஒரு ஆளு சொல்றாரு. அப்ப இவருடைய பாஷையில உண்மையாவே இது ஆண்டவருடைய பாஷை தான். இந்த பாஷையில ஒரு வல்லமை இருக்குது. இந்த பாஷை உண்மையாவே ரகசியங்களின் பாஷை தான். ஏன்னா இந்த பாஷையை பேசி என் வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் புட்டு 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 வச்சுட்டாரு. அப்ப இந்த பாஷையை பேசுகிற இவருக்கு இந்த பாஷையை கொடுத்த கர்த்தர் உண்மையானவர் தான், இயேசு உண்மையானவர் தான் என்று சொல்லி அன்றைக்கு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விட்டார். நல்ல கைகளை தட்டுவோம் சிஸ்டர், நல்ல கைகளை தட்டுவோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நல்லா கேளுங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து அவர்கள் தன்னுடைய மகளுக்கு இயேசுவை குறித்து சொல்லி 2 பேரும், முழு குடும்பமும் முஸ்லீம் குடும்பம், அந்த 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நமது ஊழியத்துல வந்து நல்லா அவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. நல்லா கேளுங்க, அந்நிய பாஷையில் அவ்வளவு அபிஷேகம் இருக்குது, அவ்வளவு வல்லமை இருக்குது. அதனாலதான் பிசாசு பார்க்கறான், ஏய் நீ இந்த பாஷையை மட்டும் பேசினா நீ எங்கேயோ போயிடுவேன், நான் உன்னை அங்க போக விட மாட்டேன். நீ இந்த பாஷையை பேசி ஆசீர்வதிக்கப்பட நான் உன்னை விடவே மாட்டேன். அதனால தான் என்ன பண்ணுது பிசாசு, இந்த பாஷையை பேசும் போதெல்லாம் ஒரு சோர்வு, ஒரு குழப்பம், ஒரு அவிசுவாசம். இது உண்மையாவே நான் கர்த்தர் தான் கொடுத்ததா, இல்ல நானா உளறிக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி உன்னுடைய மனசை கெடுத்து, சிந்தையை கெடுத்து, உன்னை பேச விடாதபடி உன்னை தடை பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குது. என்னம்மா சந்தேகம்? நான் பேசுறது உண்மையாவே அந்நிய பாஷை தானா? நான் பேசுறது உண்மையாவே எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த அபிஷேக பாஷை தானா? நான் கேட்டேன், நீங்க அந்நிய பாஷைக்காக யாருகிட்ட கேட்டீங்க, யாருகிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். இந்த அம்மா சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மீன் கேட்டா நான் உனக்கு பாம்பை கொடுப்பேனா? அப்பத்தை கேட்டா நான் உனக்கு கல்லை கொடுப்பேனா? நீ முட்டையை கேட்டா நான் உனக்கு தேலை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்னிடத்தில் அபிஷேகத்துக்காக அந்நிய பாஷைக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நான் வேற ஏதாவது ஒரு பாஷையை கொடுப்பேனா? எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஷை கர்த்தரிடத்திலிருந்து வந்த பாஷை தான். நீங்க 1-2 வார்த்தைகளை பேசினாலும் அது ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தார். அது பரத்திலிருந்து உங்க மேல இறங்கி வந்திருக்குது. அது ஜீவ ஊற்றாய் உங்கள் மேல வந்திருக்கிறது. தானியேல் 7வது அதிகாரம் சொல்லுது, அவருடைய சன்னிதானத்திலிருந்து ஒரு அக்கினி நதி புறப்பட்டு ஓடியது. எங்க ஓடியது? அந்த அக்கினி நதி உன்மேல பாய்ந்தது, உன் ஆவிக்குள் பாய்ந்தது. உன் ஆவிக்குள் அந்த அந்நிய நதி பாய்ந்த, அக்கினி நதி பாய்ந்த உடனே உனக்குள்ள இருந்து ஒரு புதிய பாஷை பிறந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது சிஸ்டர்? தலை மேல கைகளை வைத்து இப்ப தைரியமா கண்களை மூடி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில இப்ப பேசுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, அது கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது,
நல்ல 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 சத்தத்தை உயர்த்தி இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இந்த அந்நிய பாஷை என்கிற அடையாளம் வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த அக்கினி பாஷை உனக்குள்ளிருந்து வெளியே பிரகாசித்து எழும்பட்டும். ஓ ராமா காதுரா கடா மலாக்கா சோகதுரா லிபிரி கடனா மாகா துராவா. நல்ல சத்தத்தை உயர்த்தணும் சிஸ்டர், சத்தத்தை உயர்த்தணும். உன்னுடைய அடையாளம் என்ன? அந்நிய பாஷை பேசுவது. நீ விசுவாசி என்கிற அடையாளம் என்ன? நீ தேவ பிள்ளை என்பதற்கான அடையாளம் என்ன? உனக்குள் இயேசு இருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன? உன் மேல கர்த்தர் வைத்த அபிஷேக பாஷை, உன் ஆவியில கர்த்தர் கட்டவிழ்த்திருக்கிற அந்நிய பாஷை. இப்பொழுது அந்த அந்நிய பாஷையில வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி. பத்தாது, இந்த சத்தம் பத்தாது, இது பத்தாது. 120 பேருடைய சத்தம் 3000 பேரை இழுத்துக்கிட்டு வந்தது. ரபாலாகா துராகாட்டா ரபா. உன்னுடைய சத்தம் இன்று சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற ஜனங்களுடைய காதுகளில கேட்கும்படியாய் உன் சத்தம் இப்போது உயரட்டும். அந்நிய பாஷையின் சத்தம் இப்போது பெருகட்டும். நீ பேச 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 உன் மேல ஒரு ஜீவ நதி, அக்கினி நதி, வல்லமையின் நதி உனக்குள் பாய்கிறது. ஓ ராபா காபா லாபா துரா. நீ பேசுகிறத பார்க்கும் போதே பிசாசு வெட்கப்பட்டு ஓடுகிறான். நீ அந்நிய பாஷையில் பேசும் போது உன் வீட்டில் இருக்கிற சில சர்ப்பங்களும் தேள்களும் வெளியே ஓடுது. நல்லா 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 நல்லா. ஓ ராபா காதுரா கட்டா. நல்ல கைகளை தட்டி பேசுறோம் தோணுச்சுன்னா கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேச ஆரம்பி. நல்ல நல்ல ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி. அது உன்னுடைய அடையாளம், அது உன்னுடைய அபிஷேகம், நீ தேவ பிள்ளை என்கிற முத்திரை, நீ பரலோக குடிமகன் என்கிற முத்திரை. நல்ல நல்ல வாய்களை தர, வாய்களை தர, வாய்களை தர, வாய்களை தர, வாய்களை தர. அனல் மூட்டு, அனல் மூட்டு. ஓ உனக்குள்ள இருக்கிற அந்நிய பாஷைய அனல் மூட்டு, அனல் மூட்டு. ரபக துரபலக துரகட தரபா. ஓமா கசேகே சேகே சாத்த ரப லீப ரபா. நல்ல நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது. வாய்களை விரிவாய் தர, வாய்களை விரிவாய் தர. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயட்டும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயட்டும். அந்நிய பாஷை உனக்குள்ள இருந்து, அந்நிய பாஷைகள் உனக்குள்ள ஜீவ தண்ணீராய் பாயட்டும், ஜீவ தண்ணீராய் பாயட்டும், 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 பாயட்டும். நல்ல வேகமா கைகளை தட்டி, நல்ல வேகமாய் கைகளை தட்டி. நல்ல கைகளை தட்டி வாய்களை சத்தமாய் உயர்த்தி, நல்லா இன்னும் சத்தமாய் லாபா லகதோ ஷாக்கரகத லபர ஷகதை மலபரோ. சத்தம் இன்னும் ஷக துரா கட ரபா லக துரா கட. பேச பேசத கட்டு உடையுது, பேச பேச கட்டு உடையுது, பேச பேசத கட்டு சிதறுது, கட்டு சிதறுது. ஏய் ஏய் பேசு பேசு. வாய்களை தர, வாய்களை தர, வாய்களை தர, வாய்களை தர, வாய்களை தர, வாய்களை தர. வாய்களை தர, வாய்களை தர, விரிவாய் தர, விரிவாய் தர. எந்த அபிஷேகம் கட்டப்பட்டு இருக்கிறதோ, எந்த அபிஷேகம் கட்டப்பட்டு இருக்கிறதோ, கர்த்தர் அந்த அக்கினியை உன் மேல திரும்ப திறக்கிறார். இப்போது அந்த கர்த்தர் அக்கினியை உன் மேல ஊற்றுகிறார். அபிஷேகம் திரும்ப வருகிறது, அந்த அபிஷேகம் திரும்பி வருகிறது. இடத்துல இருக்கிற சிலர் இந்த அபிஷேகத்தை இழந்துட்டீங்க, அபிஷேகத்தை இழந்துட்டீங்க. திரும்ப கர்த்தர் இந்த இரவு உங்கள் மேல ஊற்றுகிறார். கர்த்தர் இந்த இரவு உங்கள் மேல ஊற்றுகிறார். அக்கினி உன் மேல வந்து இறங்குகிறது, இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. ஓ மகா துரா மகா துரா. ஓ பரலோகம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. அக்கினி கலச எண்ணெய் உன் மேல வருகிறது, அக்கினி கலசம் உன் மேல் வருகிறது. ஒரு பொன்னிற எண்ணெய் உன் தலையின் மேல் வருகிறது, ஒரு பொன்னிற எண்ணெய் உன் தலைமேல் வருகிறது. அடக்காதீங்க, 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 அடக்காதீங்க. விட்டுக்கொடு, எஸ் விட்டுக்கொடு, 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 விட்டுக்கொடு. ரபா பபா 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 பபா. நல்ல 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 நல்ல. வாயிலிருந்து ஒரு நெருப்பு எழும்பட்டும், ஒரு நாயிலிருந்து நெருப்பு எழும்பட்டும், எழும்பட்டும், நெருப்பு எழும்பட்டும், நெருப்பு எழும்பட்டும், நெருப்பு எழும்பட்டும், நெருப்பு, நெருப்பு. ஃபயர், ஃபயர். லாபா ரபா ரபா. இறங்கு, எஸ் இறங்கு. வல்லமை இறங்கி வருது, வல்லமை இறங்கி வருது. அக்கினி இறங்கி வருது, அக்கினி இறங்கி வருது. ஒவ்வொரு தலை மேல அக்கினி, ஒவ்வொரு தலையின் மேல அக்கினி. ஒவ்வொரு தலைக்கு அபிஷேகம், ஒவ்வொரு தலைக்கும் அபிஷேகம். ஒவ்வொரு தலைக்கு அந்நிய பாஷை வல்லமை, ஒவ்வொரு தலையின் அபிஷேக வல்லமை. துரகடா துரபலா துரபா லாபா ரகா துரபலா துரபலா.
லகா துராலா தரா தரா. பேசு பேசு பேசு. அதுதான் உன் அடையாளம். பேசு. அதுதான் உன் அடையாளம். பேசு. அதுதான் உன் அடையாளம். பேசு. நீ விசுவாசி என்கிற அடையாளம் அதுதான். விசுவாசி என்ற அடையாளம். தேவ பிள்ளை என்கிற அடையாளம் அதுதான். தேவ பிள்ளை என்ற அடையாளம். லோபாகா ஷகதரவ எஸ் பேசு. துராகடா தராகடா ஷகி மகரோ. துராமலகா துராகடா துராகடா துராபலா. லோபாகா துராமலகா துராகடா மலகா துராகடா. லபகா துராகடா லபரபலபல. இது போதாது சிஸ்டர். இது போதாது. இது போதாது. இது போதாது. போதாது. இது போதாது. இது போதாது. இது போதாது. இது போதாது. நீ நிரப்பப்பட்டிருக்கிறது போதாது. போதாது. இன்னும் முழுகுகிற ஆழத்துக்கு வா. இன்னும் முழுகுகிற ஆழத்துக்கு வா. அளவை விட்டு கடந்து வா. கண்ணுக்கால் அடலை விட்டு கலந்து வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீச்சல் ஆழத்துக்கு உன்னை அழைக்கிறார். நீச்சல் ஆழத்துக்கு உன்னை அழைக்கிறார். உன்னை அக்கினி நதிக்குள்ள நீந்துகிற ஆழத்துக்கு அழைக்கிறார். நீந்துகிற ஆழத்துக்கு வா. நல்ல கைகளை தட்டி கைகளை ஓ மகிமை இறங்குது உன் மேல. உன் வீட்டின் மேல மகிமை இறங்குது. உன் வீட்டின் மேல் மகிமை இறங்குது. உன் ஆவிக்குள்ள ஒரு விடுதலை இறங்குது. உன் ஆவிக்குள்ள ஒரு விடுதலை இறங்குகிறது. சமரகா துராமலா. ஓ ஜீசஸ் லபரிபரபதக ஷகி. ஆவியானவரே மினின்டலா பாகா சரோபலா லமகா சரகலா மனாகா துராகடா லீபராகா துனாமலாகா துராகடா நலா தரா லீபராலா தரகலா லீபராலா காந்தலா கதுரா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமான புறாவை போல உன் தலையின் மேல பறந்து போகிறார். ஏய் ஏய், ஒரு அக்கினி புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் தலைக்கு மேல பறந்து கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் இன்றைக்கு அந்த அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் அந்த அந்நிய பாஷை அடையாளத்துக்காக வாஞ்சிக்கிறீர்களோ, உங்க மேல ஒரு அக்கினி, உங்க மேல ஒரு அக்கினி அபிஷேகம் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். சிலரால கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகம் இப்ப இறங்குது. உன்னால கட்டுப்படுத்த முடியாத ஒரு அபிஷேகம் உன்னை உன் சேர்ல இருந்து தூக்கி வீசுகிற அனாயிண்டிங். ஏய் ஏய், உன்னை சேர்ல இருந்து தூக்கி வீசுகிற அபிஷேகம் உன்மேல கடந்து வருகிறது. உன்மேல கடந்து வருகிறது. உன் சரீரத்தை விட்டு கொடு. உன் ஆவியை விட்டு கொடு. நீ அடக்காத. ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணாத. விடு விடு விடு. விட்டு கொடு. உன்னை பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஓ பாகா துராபாகா 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 துராபாகா. அநேகர் வீடுகளிலே கர்த்தருடைய மகிமை இறங்குது. யூடியூப் வழியாய் பார்க்கிற உன் வீடுகளுக்குள்ள அக்கினி இறங்குது. நீ இழந்த அபிஷேகம் திரும்ப வருது. நீ இழந்த மகிமை திரும்ப வருது. நீ வெறுமையான பாத்திரம் அல்ல. நீ நிரம்பி 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 நிரம்பி. ஏய் ஏய் ரோபாகா துராகடா. நீ நிரம்பி வழிகிற பாத்திரம். உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு அது உன் குடும்பத்தை தொடப்போது, உன் பட்டணத்தை தொடப்போது, உன் தெருக்களை தொடப்போது, உன் சொந்தக்காரர்களை தொடப்போகிறது. லபகாந்தரோ மனக சரகல வதுரா நம சியாந்தர லோப ராப லாக துரா லிபராம கதுரா தரா லிபரா காந்துரா பலா கதுரா மலா லோப நாக சரகல வரா. இதுவரைக்கும் அந்நிய பாஷை பேசாதவங்க இப்ப உங்க வாய்களை திறங்க. உங்க வாய்களை கர்த்தருடைய அக்கினி தொடுகிறது. சுட்டரிக்கிற அக்கினி தொடுகிறது. உன் நாவை இப்போது அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன் நாவை அபிஷேகிக்கிறார், பிரதிஷ்டை செய்கிறார். இன்றையிலிருந்து உன் நாவு அந்த புதிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கட்டும். உன்மேல ஒரு எழுப்புதல் வருகிறது. உன்மேல ஒரு எழுப்புதல் வருகிறது. கர்த்தர் உன்னை கொண்டு அநேகரை ரட்சிப்புகள் நடத்த போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு அநேகரை சுகமாக்க போகிறார். உன்னை கொண்டு அநேகர் மேல இருக்கிற பில்லி சூனிய கட்டுகளை உடைப்பார். உன்னை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையின் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். வாஞ்சையோடு இருப்பீங்கன்னா உங்களை இப்போது கர்த்தர் தொடுகிறார். தாகத்தோடு இருப்பீங்கன்னா இப்போது ஒரு அக்கினி விரல் உங்களை தொடுகிறது. தாகத்தோடு இருக்கிற ஆத்துமாக்களை அக்கினி அபிஷேகம் இப்போது நிரப்புகிறது. சலகா துரமலபகா துரமலகா துரகடரா. பிசாசுடைய கண்களுக்கு இந்த சபை இப்போது எப்படி காணப்படுது? சபையை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது.
வெளியிருந்து பார்க்கிற அந்தகார ஆவிகளுக்கு இந்த சபை எப்படி இருக்குது? ஒரு தீ, ஒரு நெருப்பு, இந்த பில்டிங் முழுவதிலும் ஒரு அக்கினி. ஏய் ஏய், உன் மேலெல்லாம் இப்ப ஃபயரா இருக்குது. பிசாசு வெளியிருந்து உன்னை பார்க்குது. உன் மேலெல்லாம் ஒரு நெருப்பு, உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி உன்னை மூடி சூழ்ந்திருக்கிறது. நல்ல நல்ல கடைசிய கைகளை சட்டி, கைகளை சட்டி, கைகளை சட்டி, கைகளை சட்டி, நல்ல வேகமா கைகளை சட்டி. எழும்பு, கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உன் வீட்டை ரட்சிப்புக்குள் நடத்துகிற கடைசி நிமிடத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அசதியாய் இராதே. தேவ பிள்ளைக்கான அடையாளம் உன் வாழ்க்கையில பலமாய் வெளிப்படட்டும். Laka taraka lalaka tarakala laka turagada laga turagada raba laka tura lama labaraba labaraba labaraba. சிலர் இப்போது தரிசனங்களை பார்க்கிறீங்க, தரிசனங்களை பார்க்கிறீங்க, தேவ தூதர்களை பார்க்கிறீங்க. இந்த மேடை முழுவதும் அக்கினி புகையா இருக்கிறத பார்க்கிறீங்க. தேவ தூதர்கள் ஆலயத்துக்குள் வருகிறத பார்க்கிறீங்க. பரலோக கதவுகள் திறக்கப்படுகிறத பார்க்கிறீங்க. ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. ஒரு எழுப்புதல் ஆவி உங்களை ஆட்கொள்ளுகிறது. Da 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 raga da raga da raga da raga da da. நீயே இப்ப நினைச்சாலும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ ஜபத்தை நிறுத்த நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாத அளவு உன் மேல ஒரு அக்கினி எழும்பி ஆரம்பித்திருக்கிறது. உன் மேல ஒரு அபிஷேகம் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. ஏய், நீ எழுப்புதலை பெற்றுக் கொண்டுட்ட. இன்றைக்கு எழுப்புதலின் நாள். இன்றைக்கு உன் ஆவியில ஒரு எழுப்புதல் விழுந்து விட்டது. துரா மலாக்கா துரா மலாக்கா துரா மலாக்கா துரா மலாக்கா துரா லபா கதரா லீபரா கதரா லபகா துரா கட லபகா துரா மலியா சேதா லீபினி மந்தரு லோமனா லீபரா மகா லபா கந்தரு லீமா கா சரா கலா மகா துரா மலாகா தரா. ஹalleluya 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 ஹalleluya. நல்லா கேளுங்க, நல்ல அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இந்த ஜபத்தை கேளுங்க, இந்த பிரசங்கத்தை கேளுங்களேன். ஸ்டாப்பே பண்ணாதீங்க. இங்கேருந்து கூட்டம் முடிச்சுட்டு போற வரைக்கும் அந்நிய பாஷை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அந்நிய பாஷை பேசிட்டு இந்த பிரசங்கத்தை கேளுங்க. எந்த அளவுக்கு ஒரு எழுப்புதலை நீங்க பெற்றுக்கொள்வீங்க பாருங்க. லமாகா துராமலா தரகடா ரீமலாகா துராமலாகா துராமலாபா. ஆண்டவர் ஏன் இந்த அந்நிய பாஷையை நமக்கு தருகிறார்? ஏன் தருகிறார் தெரியுங்களா? நல்லா கேளுங்க. இந்த அந்நிய பாஷை இருக்குது பாருங்க, இதுதான் உங்களை ஆறுதல் படுத்துகிற பாஷை. இதுதான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிற பாஷை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய பாஷை என்னை ஆறுதல் படுத்தும்படி தேவன் தந்தார். என்னை இளைப்பாறுதல் செய்யும்படி கர்த்தர் எனக்கு தந்தார். ஏன் சிஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு அந்நிய பாஷை தராரு? ஏன் சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கு ஏராளமான விசுவாசிகள் உடைந்து போய் தேற்ற ஆட்கள் இல்லாத, ஐயோ என் ஊழியக்காரர் நான் இப்படி இருக்கிறேன், என் ஊழியக்காரர் நான் ஒரு போன் பண்ணி பேசுறாரா பத்தியா அப்படின்னு இன்றைக்கு ஏராளமான சபையில ஊழியக்காரருடைய ஆறுதலுக்காக ஏங்கி 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 புலம்பிக் கொண்டிருக்கிற நிறைய விசுவாசிகள் உண்டு. நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன், என் கணவர் என்ன ஒரு வார்த்தை கேட்டாரா பத்தியா? கணவருடைய ஆறுதல் இல்லாத எவ்வளோ பெண்கள் வேதனையில் இருக்கிற நம்மளால பார்க்க முடியும். சில குடும்பத்தில் ஏற்பட்ட சில போராட்டம் பிரச்சனை நிமித்தம் ஆறுதல் இல்லாத, இளைப்பாறுதல் இல்லாத, இருதயெல்லாம் உடைந்து போய் நொந்து இருக்கிற எவ்வளோ விசுவாசிகள் உண்டு. அதன் மத்தியில தான் ஆண்டவர் உனக்கு இந்த பாஷையை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த பாஷை தான் உன்னை ஆறுதல் படுத்தும். இந்த பாஷை தான் உன்னை இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போகும். எடுத்து வாசிங்க ஏசாயா 28 அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 28 11 12 ஆகிய 2 வசனங்களை வாசி. ஏசாயா 28 11 12.
பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். எதனால சிஸ்டர்? பரியாச உதடு அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கர்த்தர் பேசுவார். எதற்காக பேசுறாரு? இதுவே எதனால ஆண்டவர் உனக்கு அந்நிய பாஷையை பேசுற உனக்குள்ள இருந்து ஆவியானவர் அந்நிய பாஷையில உன்னை ஜெபிக்க வைக்கிறார். ஏன் தெரியுமா? கீழே வசனத்தை வாசிங்க. இதுவே இந்த அந்நிய பாஷையே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ ரொம்ப உடைஞ்சிருக்கிற, மகளே நீ ரொம்ப வேதனையில் இருக்கிற, உன் குடும்பத்தின் நிமித்தம் உன் தொழில் சரியா போகல, உனக்கு வேலை ஸ்தலத்துல நிறைய போராட்டம், உன்னுடைய கணவன் மனைவி உறவு சரியில்லை, உன் குடும்பமே சின்னமனமா இருக்குது, நீ நினைச்ச காரியங்கள் நடக்கல, நீ உடைஞ்சு போய் இருக்கிற, நீ நொந்து போய் இருக்கிற, நீ விசுவாசத்தை இழந்து போய் இருக்கிற, ஆதரவற்றவளா இருக்கிற, நீ ஆறுதல் இல்லாம இருக்கிற, இந்த என்னுடைய அந்நிய பாஷையை நீ பேச ஆரம்பி, உனக்குள்ள இளைப்பாறுதல் வரும், உனக்குள்ள ஆறுதல் வரும் என்று கர்த்தர் உங்ககிட்ட சொன்னாலும் பைபிள் சொல்லுது அவர்கள் அதை கேட்காமல் இருக்கிறார்களா? ஆவியானவர் சொல்றார், மகளே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசு, 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசு, உன் உடைந்த உள்ள ஆறுதல் அடையும், உனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வரும், உன்னுடைய சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் வரும், உன் இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் வரும். நீ ரொம்ப உடைஞ்சிருக்கிற, உன் இருதயம் எல்லாம் துன்பத்தால துக்கத்தால நிறைந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் நடக்கலன்னு சொல்லி உன் விசுவாசத்தால் எழுந்து நீ பின்மாற்றத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிற, உனக்கு இப்போது ஒரு ஆறுதல் தேவை, ஒரு இளைப்பாறுதல் தேவை. இந்த கொஞ்ச மணி நேரங்கள் என் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அந்நிய பாஷையில பேச என்று சொன்னாலும் ஜனங்க கேட்க மாட்டாங்கன்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். எதனால உனக்கு அந்நிய பாஷை? உன் குடும்பத்தை ஆறுதல் அடைய செய்ய, உன் குடும்பத்தை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போக, உன் இருதயத்தை தேற்ற, உன்னை கட்டி எழுப்ப, இதனால தாங்க அந்நிய பாஷை. அல்லேலூயா. என்ன விசாரிக்க யாருமே இல்ல பாஸ்டர், அந்த யாருமே அதெல்லாம் தூக்கி குப்பையில வீசு. உனக்குள்ள அந்நிய பாஷை இருக்குது பாரு, அது உன்னை ஆறுதல் படுத்தும். உனக்குள்ள அந்நிய பாஷை இருக்குது பாரு, அது உன்னை இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வரும். உனக்கு மனிதனுடைய ஆறுதலோ மனிதனுடைய தேற்றுதலோ இளைப்பாறுதலோ தேவை இல்லை. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னிலிருந்து பேசுகிற அந்த பரியாச பாஷை, அந்த அந்நிய பாஷை உனக்கு ஆறுதலையும் இன்பத்தையும் தேற்றுதலையும் கொண்டு வரும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இதனாலதான் சிஸ்டர் உனக்கு அந்நிய பாஷை. எதுக்கு அந்நிய பாஷை? இதனாலதான் எந்த பிரச்சனையும் நீ தாங்க, எந்த போராட்டத்தையும் கடந்து வர, எந்த இழப்புகளையும் தாண்டி வர, பிசாசு கொண்டு வருகிற எந்த சோதனையிலும் ஆறுதல் அடைய. அல்லேலூயா. விளங்குதா? அதனால தான் அந்நிய பாஷை. சும்மா இல்ல அந்நிய பாஷை. நீ பேச 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 உன்னுடைய உடைந்த உள்ளம் கட்டி எழுப்பப்படும். அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு தருகிறார். என்ன சொல்லுது வசனம்? பரியாச உதடு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும். நீ பேசும்போது பிரதர், நான் பேசுறதை பார்த்து எல்லாரும் கேலி பண்றாங்க பிரதர். ஆமா, அது பரியாச உதடு தான். ஆண்டவரே சொல்லிட்டாரு. மற்றவர்கள் நீ பேசுவதை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. என்ன இந்த பொம்பளை ஏதோ ரோ 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 ரப 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 ரபான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி போல பேசிட்டு இருக்கிற பரியாச உதடு. உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்க பரியாசம் தான் பண்ணுவாங்க. நீ உன் வீட்டுல முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது சுற்றிலும் இருக்கிற வீட்டார் அதை கேட்கும் போது பரியாசம் பண்ணதான் செய்வாங்க. அந்த பாஷை அவர்களுக்கு பரியாச பாஷை. ஆனா உனக்கு அது ஆறுதலின் பாஷை, உனக்கு அது இளைப்பாறுதலின் பாஷை. உடைந்திருக்கிற உன் பிள்ளைகளுக்கு அது இளைப்பாறுகிற பாஷை. உடைந்து நொறுங்கி இருக்கிற உன் ஊழியத்துக்கு குடும்பத்துக்கு அது ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கொண்டு வருகிற பாஷை. அல்லேலூயா. அதனால தான் சிஸ்டர் ஆண்டவர் உங்க மேல அந்த அந்நிய பாஷையை கொடுக்கிறார். நீ பேச 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 எந்த சோர்வுகளையும் நீ மேற்கொள்ள முடியும். பிரதர், என் வாழ்க்கையில நடந்த சில இழப்புகள், நான் நேசித்த அந்த நபரை நான் இழந்துட்டேன். என் குடும்பத்தில் வந்து அந்த இழப்பை என்னால் தாங்கவே முடியல பிரதர். அந்த இழப்பு என்னுடைய வாழ்க்கையில் என்னால் ஜெபிக்க முடியாத அளவு என்னை கட்டி அந்த துக்கம் எல்லாவற்றையும் என்னை அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றீங்களா?
நான் சொல்றேன் என்ன செய்யணும், அந்நிய பாஷையில பேசுங்க, அந்த துக்கத்தை விட்டு நீங்க வெளியே வர முடியும். குடும்பத்தில் நடந்த அந்த துன்பமான காரியங்களை நீங்க மறந்து வெளியே வர முடியும். அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த இளைப்பாறுகிற அந்த ஆறுதல் தருகிற பாஷையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. ஏன்னா எனக்குள்ள ஒரு அந்நிய பாஷை இருக்குது. என்னை எந்த சூழ்நிலைக்கு பிசாசினை தூக்கி தள்ளினாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நான் ஆறுதல் பெற்று இளைப்பாறுதல் அடைந்து திரும்ப தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட எனக்குள்ள கர்த்தர் அந்த ஆறுதலின் பாஷையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற அந்த பாஷையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விழுந்து கிடக்கிற என்னுடைய பொருளாதாரத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற அந்த அக்கினி பாஷையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஒரு முறை தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய மகள் 19 வயசுல ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். உலகத்துக்கே தெரியும். அவர் எல்லா பிரசங்களிலும் அதை சொல்லாம இருக்கவே மாட்டார். மகளை குறித்ததான காரியத்தை சொல்லி சொல்லி கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய மகள் ஆக்சிடென்ட்ல செத்த பிறகு அவரால் 3 வருடங்கள் ஊழியம் செய்ய முடியாமல் போனது. அப்படியே மனுஷன் ஒட்டஞ்சு நொந்து உட்கார்ந்துட்டார். இனி நான் எப்படி சாட்சியா நிற்க முடியும்? இனி கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார் எப்படி ஜனங்களுக்கு சொல்ல முடியும்? கர்த்தர் உன்னை காப்பார் என்று எப்படி ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும்? ஆண்டவர் துக்கத்தை மாற்றுவார் எப்படி சொல்ல முடியும்? நானே துக்கத்தில் இருக்கிறேன். இழப்பு தாங்க முடியாத இழப்பா இருக்குது. 3 வருடங்கள் அப்படியே போச்சு. அவர் எந்த ஊழியத்துக்கும் போல அப்படியே வீட்டிலே இருந்துட்டார். 3 வருடங்கள் கண்ணீரின் பாதை, மரண இருளின் பள்ளத்தாக்கு. வெளியே அவரை குறித்ததான நிறைய மேகசின்ல தவறா எழுதி உலகமே அவரை குறித்து தவறா அவரை குறித்து பேசிக்கிட்டு இருந்தது. டிஜிஎஸ் தினகரன் தப்பு செஞ்சிட்டாரு, பாவம் செஞ்சிட்டாரு, அதனாலதான் ஆண்டவருடைய மகளை எடுத்து விட்டாருன்னு சொல்லி உலகமே ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை குறித்து தப்பா இன்னும் வெந்த புண்ணுல விரல பாய்ச்சுகிறது போல இருதயம் இன்னும் அதிகமாய் உடைந்து ஆறுதல் இல்லாமல் அவர் வீட்டில் இருந்தார். ஒரு நாள் அப்படி மனைவி சொன்னாங்க, எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போறீங்க? எழுந்து ரெடியாகி ஆஃபீஸுக்கு போங்க. அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் உங்க இருதயம் அந்த துக்கத்தெல்லாம் மறக்கும். ஆகவே ஒரு நாள் காலை எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஆஃபீஸ்க்கு வந்தார். அவரை தேடி ஆந்திராவில இருந்து 2 ஸ்திரீகள் வந்திருந்தார்கள், 2 சகோதரிகள். அதுல ஒரு சகோதரி டிஜிஎஸ் ஐயா அப்படி ஆபீஸுக்குள்ள வந்து அவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா இந்த அம்மா என் கூட வந்திருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு தெலுங்கு மட்டும் தான் தெரியும். பயங்கரமான பாடு, பயங்கரமான பிரச்சனை. இவங்களுக்கு நம்ம ஜெபிக்கலனா நாளைய தினம் இவங்க தற்கொலை செய்து மரித்து விடுவார்கள். அந்த மாதிரியான நெருக்கத்தின் சூழ்நிலையில் இந்த மகள் இருக்கிறா. ஆகவே இந்த மகளை உங்ககிட்ட ஜெபிக்கும்படியா நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மகளை பார்த்தார். அவளுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தெலுங்கு மட்டும் தான் தெரியும். ஆகவே இந்த பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரை பார்த்து சொன்னார், மா நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை அப்படியே நீ தெலுங்குல அந்த மகளுக்கு மொழிபெயர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தெலுங்கு மகள் மேல தன் கைகளை வைத்தார். ஆண்டவரேன்னு கூப்பிட்டார். இந்த மகளை ஆறுதல் படுத்தும் என்று ஜெபம் பண்ணார். அவ்வளவுதான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த மகள் மேல அக்கினியா இறங்கினார். தேவ பிரசனம் அலையலையாய் அந்த மகள் மேல இறங்கி வந்தது. அந்த மகளுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஒன்லி தெலுங்கு தான் தெரியும். ஆவியானவர் இறங்கின உடனே அந்த மக அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சா. என்ன பாஷையை பேசினா? இங்கிலீஷ் பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்கிலீஷ்ல இவ்வாறு டிஜிஎஸ் தினகரனை பார்த்து சொன்னாலா, மை சன், நீ எவ்வளவு நாட்கள் இந்த வேதனையில் இருக்க போகிறாய்? How long you are going to be like this? எவ்வளவு நாட்கள் நீ வேதனையில் இருக்க போகிறாய்? எவ்வளவு நாட்கள் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க போகிறாய்? எவ்வளவு நாட்கள் இதை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருக்க போகிறாய்? நான் உன்னை மீண்டுமாய் கட்டி எழுப்ப போகிறேன். நான் உன் விசுவாசத்தை இன்றைக்கு கட்டி எழுப்ப போகிறேன். நான் உன் ஊழியத்தை உலகமெங்கிலும் கட்டி எழுப்ப போகிறேன். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்ற போகிறேன்.
உன்னுடைய துக்கத்தை விட்டு வெளியே வா. இன்றைக்கு நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். இன்றைக்கு நான் உன்னை இளைப்பாறுதலுக்குள் உட்பட பண்ணுகிறேன். ஆங்கிலத்தில் சொன்னா டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு தூக்கி வாரி போட்டது. பாருங்க, இதுதான் இளைப்பாற பண்ணுகிற பாஷை, உன்னை ஆறுதல் அடைய செய்கிற பாஷை. இதுக்குதான் நீங்க நிறைய அந்நிய பாஷையில பேசணும் சிஸ்டர். என் வீடு சரியில்லைன்னு அழுதுகிட்டே இருக்காதீங்க. என் வீட்டார் சரியில்லைன்னு அழுதுகிட்டே இருக்காதீங்க. எனக்கு பிறந்த பிள்ளைங்க ஒருத்தரமே சரியில்லை பிரதர். என் கணவர் ஒரு குடிகாரர், நிறைய பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறவர். அவர் குடிச்சுக்கிட்டு வந்து படுத்துக் கொண்டு இருக்கிறார். நான் வேலைக்கு போய் இந்த வீட்டை காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். வருமானம் இல்லை, அசிங்கமா இருக்குது, அவமானமா இருக்குது, கண்ணீரோடு இருக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவருமே இல்லை. சிஸ்டர், உனக்குள்ள அந்நிய பாஷை இருக்குது. உன்னை தட்டி உன் விசுவாசத்தை கட்டி எழுப்பி நீ விழுந்த அதே இடத்துல ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்ப உனக்குள்ள ஒரு இளைப்பாறுதலின் பாஷையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்குள்ள ஒரு அந்நிய பாஷையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது விலையேற பெற்றது. உன்னை நீ திடனடைய செய்ய, உன்னை நீயே பலப்படுத்திக் கொள்ள, உன்னை நீயே விடுதலையாக்கிக் கொள்ள. ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு அந்நிய பாஷை இருக்குது பிரதர். உன்னை இளைப்பாறுதல் அடைய செய்ய, உன்னை ஆறுதல் படுத்துகிற, உடைந்த உன் ஆவியை திரும்ப கட்டி எழுப்புகிற, பின்மாற்றத்தில் இருக்கிற உன் ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புகிற உனக்குள்ள ஒரு இளைப்பாறுதலின் பாஷை, ஆறுதலின் பாஷை. தலைமலை கைகளை வைத்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இந்த ஆறுதலின் பாஷைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. யோவான் 14:16 சொல்லுகிறது, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சிஸ்டர்? தேற்றரவாளன். உங்களை யாருமே தேற்றக்கூடாத அளவு உங்களை தேற்றுகிறவர், தாய் தேற்றுவதை போல தேற்றுகிறவர், தகப்பன் சுமப்பதை போல உங்களை சுமக்கிறவர் தேற்றரவாளன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்நிய பாஷை உங்களை தேற்றுகிற பாஷை. எத்தனை பேருக்கு விளங்குத நான் சொல்றது? இன்னையில இருந்து இவங்க கைவிட்டுட்டாங்க, அவங்க கைவிட்டுட்டாங்க, இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, என் வீடு சரியில்லை, கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, என் வீடே சரியில்லை, வாழ்க்கையே சரியில்லை, அப்படி என்ற சூழ்நிலை உனக்கு வரும்போது நான் சொல்றேன், முழங்கால் படியிடு, கைகளை பரத்துக்கு நேரா உயர்த்து, அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பி. உனக்குள்ள திரும்ப உன் ஆவி கட்டி எழுப்பப்படும். உனக்குள்ள அந்த இளைப்பாறுதல் திரும்ப கட்டி எழுப்பப்படும். நீ இழந்த துக்கம், நீ இழந்த சந்தோஷம் எல்லாம் திரும்ப கட்டி எழுப்பப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் வீட்டார், உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள், உலகம் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். நீங்க துக்கத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்நிய பாஷையை நீங்கள் பேசி ஜெபிக்கும் போது உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டிவர். அல்லேலூயா, அல்லேலூயா. லாபா கா துராமா லாபா. இரண்டாவது நல்லா கேளுங்க. இரண்டாவது அந்நிய பாஷை ஒரு ஜபத்தின் பாஷை. அந்நிய பாஷை சொல்லுங்க, அந்நிய பாஷை. நல்ல சத்தத்தை உயர்த்துங்க, நல்ல வாய்களை தரங்க. அந்நிய பாஷை சொல்லுங்க, ஒரு ஜபத்தின் பாஷை, ஜபத்தின் பாஷை. எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 14:2 ஏனெனில் 1 கொரிந்தியர் 14:2 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். பிரதர், சில நாட்களா என்னால ஜெபிக்கவே முடியல பிரதர். ஏதோ ஒரு கட்டு, ஏதோ என் குடும்பத்தை குறித்து தான் நான் நெருக்கம். முன்னாடிலாம் நான் அதிகாலையில் இருந்து ஜெபிப்பேன் பிரதர், இரவெல்லாம் ஜெபிப்பேன் பிரதர், பைபிள் வாசிச்சு நிறைய மணி நேரங்கள் ஜெபிப்பேன் பிரதர். முதல்ல நான் நிறைய உபவாசம் இருப்பேன் பிரதர். இப்பெல்லாம் என்னால் இருக்கவே முடியல பிரதர். என் ஜெப வாழ்க்கையே ஒரு தோல்வியில் இருக்குது, ஒரு பின்மாற்றத்தில் இருக்குது. நான் சொல்றேன், அதிலிருந்து மீண்டு எழும்பதான் உனக்கு அந்நிய பாஷை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இது ஜெபத்தின் பாஷை. நீ மனுஷனிடத்தில் பேசல, நீ யாருகிட்ட பேசுறன்னு பைபிள் சொல்லுது? தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும்
சில நேரங்கள் உங்களுக்கு ஜெபிக்க வார்த்தையே வராது பாருங்க. ஜெபிக்கலாம்னு சொல்லி முட்டி போடுவீங்க, உட்காருவீங்க, ஸ்தோத்திரம் அல்லேலூயா மட்டும் தான் வரும். அதை தவிர்த்து வாயில வார்த்தையே வராது. என்னது வேண்டிக் கொள்ளணும்னு தெரியல பிரதர், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல பிரதர், எதை பேசி ஜெபிக்கணும்னு தெரியல பிரதர், எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியல பிரதர். அப்படி ஜெபிக்க தெரியாம இருக்கிற நேரத்தில் நீங்க ஜெபிக்க தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:26 சொல்லுகிறது, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆவியானவர் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஜெபிக்கவே முடியலன்னா அதுதான் உங்க பலவீனம். என்னால 1 மணி நேரம் முட்டி போட முடியல பாஸ்டர், அது பலவீனம். என்னால தொடர்ச்சியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் மணி நேரங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிக்க முடியல, பலவீனம். என்னால ஆலயத்துல எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் ஜெபிக்க முடியல, ஆண்டவர் எங்கேயோ லீவ் போட்டுட்டு போயிட்டாரோ என்னவோ எனக்கு தெரியல, பரலோகம் ஏதாவது டூர் போயிடுச்சான்னு தெரியல, நான் ஜெபிச்சா எனக்கு ஒரு வெறுமையா இருக்குது, என்னால ஆவியின் அபிஷேகத்துல கனெக்ட் பண்ண முடியல, இணைய முடியல, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆனா ஏன் சிந்தை எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்குது. இது பலவீனம், பலவீனம். இதுதான் ஆவிக்குரிய பலவீனம். உன்னால ஜெபிக்க முடியல, ஆண்டவருடைய பிரசன்ஸை உணர முடியல, எல்லாம் கைத்தட்டி அக்னியில நிரம்புறாங்க. யார் யாருக்கோ என்னென்ன அனுபவம்லாம் இங்க கிடைக்குது. சில பேர் சொல்றாங்க, அப்படியே ஜெப நேரத்தில் அக்கினியா இறங்கச்சுன்னு சொல்றாங்க, குளிர்ந்த தண்ணீரை ஊற்றினது போல இருக்குதுன்னு சொல்றாங்க, ஏதோ ஒரு எண்ணெய் என் தலைமையில ஊற்றிய முகத்துல வழிந்தது போல இருக்குதுன்னு சொல்றாங்க, கைகள்லாம் அப்படியே நெருப்பா பற்றி எரிஞ்சதுன்னு சொல்றாங்க, கண்கள் திறக்கப்பட்டு இந்த இடம் முழுவதும் மேகமா இருந்ததை பார்த்தேன், தூதர்களை பார்த்தேன், பரலோகத்தை பார்த்தேன் சொல்றாங்க. ஆனா பிரதர், எனக்கு அப்படி எந்த அனுபவமே கிடைக்க மாட்டேங்குது, நான் ஜெபம் பண்ணா ஒரு வெறுமையா இருக்குதுன்னு சொல்றீங்களே, அதுதான் பலவீனம். பலவீனம். இங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். உன் பக்கத்துல வந்து நின்று உன்னை பார்த்து, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, உன்னால ஜெபிக்க முடியலையா, மற்றவங்களாம் நல்லா ஆவியில நிரம்புறாங்க, கைகளை தட்டுறாங்க, சூப்பரா ஜெபிக்கிற மாதிரி தெரியுது, உன்னால ஜெபிக்க முடியல, பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன். அப்படி யாராவது இங்க இந்த இரவு வேளையில இருப்பீங்கன்னா, ஜெபிக்க முடியல பாஸ்டர் என்னால சொல்லி இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவர்கள் பக்கத்துல இருந்து உங்களை பார்த்து சொல்றார், நான் இன்றைக்கு உனக்கு உதவி செய்யறேன், ஜெபிக்க உதவி செய்யறேன். நீ வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று உனக்கு தெரியல, அதனால நான் உனக்குள்ள வந்துடுறேன், நான் உனக்குள்ள வந்து உன் நாவை பிடித்துக் கொள்றேன், உன் நாவை பிடித்துக் கொண்டு நீ ஜெபிக்காத, நான் உன் நாவில இருந்து என்னுடைய பாஷையை பேசி பிதாவாகிய தேவனோடு உனக்காக பரிந்து பேசுகிறேன். அதுதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? நல்லா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ரபாக்கா துராபாலா, நல்லா கேளுங்க. நீங்க எப்பவுமே அந்நிய பாஷையில பேசுகிற நபரா இருக்கணும். சும்மா சபையில வந்து கை தட்டி மட்டும் அந்நிய பாஷையில பேசக்கூடாது. எனி டைம் அந்நிய பாஷை. வீட்டுக்கு போகும்போது அந்நிய பாஷை, கார்ல போகும்போது அந்நிய பாஷை, பைக்ல போகும்போது அந்நிய பாஷை, குளிக்கும் போது அந்நிய பாஷை, சாப்பிடும் போது அந்நிய பாஷை, பெட்டில் படுத்திருக்கும் போது அந்நிய பாஷை, எழுந்திருக்கும் போது அந்நிய பாஷை, உட்கார்ந்து இருக்கும் போது அந்நிய பாஷை. அப்படி ஒரு நாள் முழுவதும் அந்நிய பாஷையில பேசுகிற நபரா நீங்க மாறிட்டீங்கன்னா, உங்களை கொண்டு தான் தேவ ராஜ்யம் கட்டப்படும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நல்ல கைகளை வேகமா தட்டுங்க. ஆண்டவருக்கு தட்டினா எப்படி தட்டுவீங்களோ அப்படி தட்டுங்க. கர்த்தருக்கு கையை தட்டினா எப்படி தட்டுவீங்களோ அப்படி தட்டுங்க. அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க. ராபாக்கா துராபாலா பரா. நீ வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நீ அறியாமல் இருக்கிற, பயப்படாத. உன் பக்கத்தில் ஆவியானவர் வந்து நிற்கிறார், உன் நாவை பிடிக்கிறார், உன் நாவின் மேல சில வார்த்தைகளை கொடுக்கிறார், உனக்குள்ள இருந்து அவரே உனக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். லாபாக்கா ரோமாலாக்கா சீகடாலாபா துராமாலா லீபாகா துராமாலா பராபா. சிஸ்டர், இதுதான் உங்க அடையாளம். அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பதுதான் உங்க அடையாளம். உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஏய் இந்த பொம்பளைக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிடுச்சுப்பா, ஏதோ பேசிக்கினே இருக்குது, கடைக்கு வருது,
1 லிட்டர் எண்ணெய்னு கேக்குது. எண்ணெய் எடுத்துட்டு வரதுக்குள்ள ரபக்கா துராபக்கா துராமலக்கா திரிபாலா என்னென்னமோ பேசுது. என்னமோ மென்டல் ஆயிடுச்சு. அப்படி உங்களை குறித்து சொல்லணும். இதுக்கு ஏதோ ஒன்று நட்டு கழண்டுடுச்சுப்பா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமா. எந்த நேரமும் உங்க வாய் சும்மாவே இருக்க கூடாது. உங்க வாய் எதுக்கு நினைச்சீங்க? சோறு திங்கவா கர்த்தர் கொடுத்தார் உங்க நாவை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பதும் குடிப்பதும் அல்ல, அது தேவனுடைய பலன், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன். சோறு திங்க உனக்கு நாக்க கொடுக்கல சிஸ்டர். உன் நாக்கின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி உட்கார்ந்து உன்னை கொண்டு பரலோகத்தோடு இணைந்து அந்நிய பாஷையில வரங்களை பேசி ரகசியங்களை பேசி ஜெபிக்கதான் உனக்கு நாவு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றையிலிருந்து உங்க நாவு சும்மா இருக்க கூடாது. நீங்க அபிஷேகம் பெற்றீங்களா பிரதர்? உங்களை தான் கேட்கிறேன். பெற்றுட்டீங்களா? அபிஷேகம் பெறாதவர் மாதிரியே உட்கார்ந்து இருக்க கூடாது. நல்லா ஆவில நிரம்பி உடம்ப அசைச்சு ஜெபிக்கணும். ஆக்டிவா இருக்கணும். ஆவில நீங்க ஆக்டிவா இருக்கீங்க என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? உங்க உடம்பு ஒரு இடத்துல சும்மா அப்படி கல்லு மாதிரி இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. ஆவி ஆக்டிவா இருக்குது, உயிரோடு இருக்குதுன்னா நீங்க அப்படியே உட்கார்ந்து அப்படியே ஜெபிக்க முடியாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் ஆக்டிவேட் ஆயிட்டாரு. உங்களுக்குள்ள அபிஷேகம் உலாவுது, ஆக்டிவேட்டா இருக்குதுன்னா கையை சும்மா வைக்க முடியாது. ரபா கபா ரபா லபா. கைகளை தட்டுவீங்க, காலை அசைப்பீங்க, தலையை அசைப்பீங்க. சேர்ல உங்களால சும்மா அப்படி உட்கார முடியாது. உங்க உடம்புல ஒரு அசைவு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அடையாளம். உங்களுக்குள்ள ஆவியானவர் ஆக்டிவேட்டடா இருக்கிறார். உங்களுக்குள்ள அபிஷேகம் உயிரோடு இருக்குதுன்னு அதுதான் அடையாளம். அப்படியே நீங்களாம் உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, கொயர் டீம். அப்பா அப்படியே கல்லு மாதிரி அசையாத கோல்டன் பீச்சில் உட்கார வச்சிடலாம் ஐயா இவங்களை. ஆமா, நீங்க சென்னை வந்தீங்கன்னா கோல்டன் பீச்சில் உட்கார வச்சுட்டா நிறைய துட்டு சம்பாதிக்கலாம். நல்லா ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஃபயரா இருக்கணும் அந்த சபையில. நீங்களாம் நெருப்பா இருக்கணும். நீங்க தான் மற்றவங்களுக்கு எதிர்த்துக்காட்டா இருக்கணும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படியே சுனாமி அலைய போல ஜனங்க மேல பாயணும். அந்த மாதிரி இருக்கணும் வாலிபால பிள்ளைங்களா வாழ்ந்தா. என்னுடைய 18வது வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள்ள வந்த முதல் வாஞ்சை என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்ளணும். எங்க இப்ப பெற்றுக்கொள்ளலாம்? வீட்டுல ஜெபிக்கிறேன், வரல. மலையில போய் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜெபம் பண்றேன், வரல. தனித்து போய் ஜெபிக்கிறேன், வரல. ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஒரு கூட்டமா ஒரு இரவு நேரம் ஜெபம் பண்றேன், வரல. அந்நிய பாஷைக்காக ஏங்கன, ஆவியானவருக்காக ஏங்கன, அந்த வல்லமையை பெற்று கொள்ளணும். ஏன்னா இது என் அடையாளம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இதனுடைய பிறப்பு உரிமை. ஹல்லேலூயா. இது என்னுடைய பர்த் ரைட். அந்நிய பாஷை பேசுவது என்பது என்னுடைய பிறப்பு உரிமை, என்னுடைய பர்த் ரைட். இது நான் இதை பெற்று கொண்டுதான் ஆகணும். இதை பேசினாதான் நான் விசுவாசி, இதை பேசினாதான் நான் தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. ஓடுன கடைசியா சென்னையில இரும்புலியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய சிபிஎம் கன்வென்ஷன் நடக்கும். வருஷத்துல 5 லட்சம் பேர் அங்க வருவாங்க. சிபிஎம் கன்வென்ஷன் நடக்கும். அந்த கன்வென்ஷனுக்கு ஓடிட்டேன், பைபிளை தூக்கிட்டேன். அங்க டிபார்ட்மெண்டா இருக்கும். வியாதியஸ்தர்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், பிசாசின் கட்டுல ஒரு டிபார்ட்மெண்ட், அந்நிய பாஷை. அதை போட பார்த்தே நம்ம டிபார்ட்மெண்ட் இதுதான். போய் உட்காராங்க. 3 பேர் என் நண்பர்கள் போய் உட்கார்ந்தோம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் இந்த வரத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளாம போகக்கூடாது. இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த வல்லமை எனக்கு வேணும், நான் உங்களுக்காக பயன்படணும் ஆண்டவரே. நான் உமக்கு சாட்சியா நிற்கணும். இந்த அடையாளம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அது எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல, அது எப்படி தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, அது எப்படி இறங்குன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி அந்த வார்த்தையை பேசுவதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. எனது அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி கண்களை இருக்க முடிய அந்த அக்கினி சிங்காசனத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று என் மேல ஒரு காற்று வீச ஆரம்பித்தது. ஒரு அனல் என் மேல வீச ஆரம்பித்தது. என்னையும் அறியாம ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி கொண்டிருந்த என்னுடைய நாவு ஓ ரகா மகோ துனா மகா தரா கலா மகோ துராமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சது. அல்லேலூயா. கட்டுப்படுத்தவே முடியல. என் கைகளை கட்டுப்படுத்தணும் நினைக்கிறேன், என் கைகளை கட்டுப்படுத்த முடியல.
அப்படியே ஒரு சுழல் காற்றை போல தேவ மகிமை என்னை சூழ்ந்து கொண்டது. சில மணி நேரங்கள் அப்படியே வேர்த்து கொட்டி, யாரு பக்கத்துல இருக்கிறாங்க இதெல்லாம் நான் பார்க்கல. ஆவியின் அபிஷேகத்துல நிரம்ப விரும்புகிற ஒருவன் பக்கத்துல இந்த அக்கா அந்த நபர்லாம் பார்க்கவே மாட்டான். அல்லேலூயா. ஆவியானவர் உங்க மேல செயல்பட விரும்புறாருன்னா நீ பக்கத்துல இருக்கிறவங்கள கண்டுக்கவே கூடாது. உனக்கும் ஆவியானவருக்கும் உள்ள டைம் அது, உனக்கும் பரலோகத்துக்கும் உள்ள டைம் அது, உனக்கும் அபிஷேகத்துக்கும் உள்ள நேரம் அது. நீங்க இவங்க பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க, நான் கையை தட்டினா இவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவங்க என்ன கையை நான் அசைச்சு விழுந்துட்டா இவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லுவாங்க, போய் சொல்லட்டும். அல்லேலூயா. அது பெற்றுக்கொள்ளல, நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படிதான் ஆவியானவரை நான் முதல்ல பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அந்த இரவு 3 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசினேன். ஆண்டவர் உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறாரா, கணுக்கால் அளவில் நிக்க கூடாது. ஆண்டவர் உன்னை அடுத்த ஆழத்துக்கு கொண்டு போவார். முழங்கால் அளவு ஆழம் இருக்குது. சும்மா அந்த ஆதியில பெற்ற அந்த ரப 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 ரபா அதே வார்த்தையில இருக்காத, அது கணுக்கால் அளவு, அதை தாண்டு முழங்கால் அளவு ஒன்று இருக்குது. இங்க வார்த்தைகள் வேற மாதிரி வரும். இங்க அந்த வார்த்தைகள் வித்தியாசப்படும். வார்த்தைகள் அந்த 1-2 வார்த்தைகள் இல்ல, பல பாஷைகள், பற்பல பாஷைகள். அதோட நிறுத்திடாத. இடுப்பளவு ஆழம் ஒன்று இருக்குது, அதுக்கு கடந்து போ. இந்த இடுப்பளவு ஆழத்துல நீ 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுவ. ஜெர்மன்ல பேசுற மாதிரி இருக்கும், ஜப்பான்ல பேசுற மாதிரி இருக்கும், சைனீஸ்ல பேசுற மாதிரி இருக்கும். அது ஒரு அனுபவம். அதையோடு நிறுத்திடாத. ஆண்டவர் உன்னை நீந்துகிற ஆழத்துக்கு உன்னை கொண்டு போவார். அந்த நீந்துகிற ஆழம் நீங்க போயிட்டீங்கன்னா உங்க உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், உங்க ஆவியானவர் பிடிச்சு தூக்கிக்கிட்டு பறப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நீந்துகிற ஆழத்துக்கு வரணும். அங்கதான் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, உன் ஆவியை எடுத்துட்டு பறப்பார். கழுகு தன் குஞ்ச தன் சட்டைகள் மேல வைத்து பறப்பது போல ஆவியானவர் உன்னுடைய ஆவியை தூக்கிட்டு பறப்பார். பைபிள் சொல்லுதுல, எசேக்கியேலுடைய தலை மயிரை பிடிச்சு அவன் உடம்பு பாபிலோன்ல இருக்குது, ஆனா அவன் ஆவி தேவனோடு கூட உன்னதத்தில் பறந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும் சிஸ்டர். அதுதான் நீந்துகிற ஆழம். அதுக்கு அடுத்த ஒரு ஆழம் இருக்குது, கடக்கவே முடியாத ஆழமா. சும்மா ஏதோ அந்த 1-2 பாஷையில பேசிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடாத. ஏதோ 1-2 பாஷையில பேசுற, ஒரு 10 நிமிஷம் பேசுற, சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க, திருப்தி ஆயிடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆழத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இது உங்களுக்கு அந்த 2 வார்த்தை வருது பாருங்க, அந்த 2 வார்த்தையை நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு 3 வார்த்தை தான் வருது பிரதர், ஏதோ ஒரு 4 வார்த்தை தான் நான் பல வருஷங்களா பேசுறேன். அத இன்றையிலிருந்து பல மணி நேரங்கள் பேசு, பல மணி நேரங்கள் பேசு. பேச 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 அடுத்த கட்ட ஆழத்துக்கு தான் அவன் ஆவியானவர் கொண்டு போவார். உங்களையும் அறியாம உங்க வாயு என்னென்னமோ பாஷைகளை பேச ஆரம்பிக்கும், தேவனுடைய ரகசியங்களை பேச ஆரம்பிக்கும், மகத்துவங்களை பேச ஆரம்பிக்கும், உங்களை எதிர்காலத்தை பேச ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திய தேசத்தில் ஊழியம் செய்த சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு முறை ஜெர்மனி தேசத்துக்கு அவர் கடந்து போனார் ஊழியம் செய்ய. வெரி அனாயிண்டட் பர்சன், வெரி அனாயிண்டட் பர்சன். ஜெர்மனி தேசத்துக்கு போய் ஊழியம் செய்ய போனார். அங்க ஒரு வீட்டில் தங்கும்படி அந்த வீட்டார் அவரை அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் 10 நிமிஷத்துல சமையல் பண்ணிடுறேன், நீங்க இந்த சோஃபால உட்கார்ந்துருங்கன்னு சொல்லி அந்த அம்மா உள்ள போன அம்மா, சகோதரிமார்களுடைய சமையல் தான் தெரியுமே, 10 நிமிஷம் சொன்னா 1 மணி நேரம் ஆக்குவாங்கன்னு. சாது சுந்தர் சிங் காத்துக்கிட்டு இருக்கிறார், 10 நிமிஷத்துல சமையல் வந்துடும். 1/2 மணி நேரம் ஆச்சு, தாண்டிச்சு, அந்த அம்மாவை காணோம். அந்த அம்மா சமையலெல்லாம் எடுத்து டைனிங் ஏரியாவில் வச்சுட்டு சாது சுந்தர் சிங்கை வந்து கூப்பிடலான்னு வந்தா இவரை காணோம், இவரை காணோம். வெளியே ஓடி போய் கதவை திறந்து பார்க்குறாங்க, ஐயோ தேவ மனுஷன் எங்கே போனாரோ, 10 நிமிஷம் சொல்லி 1 மணி நேரம் சமைச்சதால கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரோ, எங்கே போனாருன்னு தெரியலையே தேவ மனிதர். அப்படியே படபடுத்து போச்சு. ஐயோ அந்த ஊழியக்காரர்கிட்ட சபை பாஸ்டர்கிட்ட என்ன சொல்லுவேன், இவரை பராமரிக்கிறேன்னு கொண்டு வந்து
தப்பு பண்ணிட்டேனே, எங்கேயோ போயிட்டாரே, எங்க போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தேடிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. ஒரு அந்நிய பாஷையில பேசுகிற சத்தம் கேட்டது. அவர் உட்கார்ந்திருந்த சோஃபாக்கு பின்னால போய் முழங்கால் அப்படி மடங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு உள்ள போனாங்க பாருங்க, அப்பவே ஆள் பின்னாடி போயிட்டார். சோஃபா பின்னாடி போய் உட்கார்ந்து கண்களை மூடி அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு அந்த தேசத்துல சில மாதங்கள் தங்கி இருந்தார். அந்த வீட்டில தான் அவரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா. எந்த இடத்துல? சரி, அந்த சோபாக்கு பின்னாடி அந்த இடத்துல உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருப்பாரா. இன்றைக்கு கூட அந்த வீடு இருக்குதான். இன்றைக்கு கூட சாது சுந்தர் சிங் ஜெபித்த அந்த இடத்தை அப்படியே குறித்து வைத்து வெளி தேசத்தார்கள் போய் அந்த இடத்தை பார்வையிடுகிறார்களாம். யார் போய் சாது சுந்தர் சிங் அவர்கள் ஜெபித்த அந்த கரெக்டான அந்த பகுதியில் நின்று அந்த ஸ்பாட்ல நின்று ஜெபிக்கிறார்களோ, உடனே வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர்கள் மேல ஊற்றப்படுமா. அல்லேலூயா. அந்த வீட்டார் சொல்லுகிறார்களா, சாது சுந்தர் சிங் ஐயா இந்த இடத்துல அந்நிய பாஷையில ஜெபித்து 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 இந்த இடத்துக்கு நேரா இருக்கிற வானத்தை திறந்து வச்சிட்டாரு. அதனால தான் யார் இந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்தாலும் உடனே அபிஷேகம் பெற்றுக்கொள்வாங்க, வரங்களை பெற்றுக்கொள்வாங்க, அக்கினி பாஷையை பேச ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இப்போ கடைசியாக 3வது ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் முடிச்சிடறேன். இன்னும் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாயிண்ட் இருக்குது. ஆனால் டைம் இல்லை. நான் கரெக்டாக 9:20க்கு நான் முடிச்சிடுறேன். இதுதான் கடைசி பாயிண்ட். நல்லா கேளுங்க. எதற்காக அந்நிய பாஷை? முதல்ல அந்நிய பாஷை ஆறுதலின் பாஷை, உன்னை இளைப்பாறுதலுக்குள் உட்படுத்துகிற பாஷைன்னு பார்த்தோம். 2வது, உன்னால ஜெபிக்கவே முடியல, பலவீனமா இருக்குது, என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் உனக்குள்ள இருந்து உன் பலவீனத்தின் மேல பலனை கொடுக்கிற பாஷை தான் அந்நிய பாஷை. அதுக்காகவே அது ஒரு ஜெபத்தின் பாஷை. 3வது, அந்நிய பாஷை ஒரு யுத்த பாஷை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்நிய பாஷை ஒரு யுத்த பாஷை. ஒரு யுத்த பாஷை. நல்லா கேளுங்க. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார்னா, இந்த உலகத்துல கோடி 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 கணக்கான பிசாசுகள் நடமாடி கொண்டிருக்கிறது. நிறைய சத்துருவின் போராட்டம் இருக்குது. உனக்கு விரோதமான எவ்வளவு மந்திரவாதங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. உன்னை அழிக்கணும், நாசப்படுத்தணும்னு சொல்லி எவ்வளவு பிசாசின் ஆயுதங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு விரோதமாய் பிசாசு உருவாக்கி கொண்டிருக்கிறான். 1000-10000 ஆவிகள் ஒவ்வொரு நாளும் உனக்கு விரோதமாய் உனக்கு தீங்கு செய்யும்படி உன் வீட்டில் ஒரு மரணத்தை கொண்டு வர, உன் வீட்டில் ஒரு கண்ணீருடன் இணைந்த சூழ்நிலையை கொண்டு வர, உன் வீட்டை ஒரு சுடுகாட்டை போல மாற்ற, உன் வீட்டை ஒரு தேவனற்ற வீடா மாற்ற, ரட்சிப்பை இழக்க செய்ய, உன்னுடைய வருமானங்களை அழிக்க எவ்வளவு ஆவிகள் உனக்கு விரோதமாய் எழும்பிக்கிட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்காதீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு. உனக்கு விரோதமா பிசாசு எவ்வளவு கண்ணிகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உன்னை அழிக்கணும்னு சொல்லி அடுத்த வாரம் ஒரு ஆக்சிடென்ட் பிசாசு ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். உன் பிள்ளைகளை யாரையாவது ஒருத்தரை எடுத்துடணும்னு சொல்லி பிசாசு உன் பிள்ளைகள் மேல ஒரு டார்கெட், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான். உனக்கு தெரியாது இது. நீங்க நினைப்பீங்க இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தோம் இனியா. ஆனா உனக்கு தெரியாது, பிசாசு உன் வீட்டுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு தந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறான். நல்லா கேளுங்க. இந்த பிசாசினுடைய தந்திரத்தை முறியடிக்கத்தான் அந்நிய பாஷை. நீங்க அந்நிய பாஷை பேசுறது என்பது வெறும் உங்களுடைய ஆறுதலுக்காக மாத்திரமல்ல, இளைப்பாறுதலுக்காக மாத்திரமல்ல, தேவனோடு ரகசியங்களை பேசுவதற்காக மாத்திரமல்ல. அந்நிய பாஷை சாத்தானுடைய கிரியைகளை சுட்டு எரிக்கிற ஒரு பாஷை. அல்லேலூயா. நல்லா கேளுங்க. பைபிள்ல அந்நிய பாஷை அப்படின்னு வருது தெரியுமா? இத எபிரேய பைபிள்ல எப்படி இருக்குதுன்னா லெஷான் ஈஷ் அப்படின்னு இருக்குது. LESHAN ஈஷ் ESH அப்படின்னு இருக்குது. லெஷான்
ஈஷ். கூகுளில் கூட போய் டைப் பண்ணி பாருங்க இந்த வார்த்தையை. லெஷான் ஈஷ். பைபிள்ல, தமிழ் பைபிள்ல அந்நிய பாஷைன்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எபிரேய பைபிள்ல, யூதர்களுடைய அவர்களுடைய சொந்த பைபிள்ல லெஷான் ஈஷ் அப்படின்னு சொல்லப்படுது. லெஷான் அப்படின்னா என்னன்னா பாஷை அப்படின்னு அர்த்தம். ஈஷ் அப்படி என்னன்னா ஃபயர். என்னது? ஃபயர், நெருப்பு அப்படின்னு அர்த்தம். சோ அந்நிய பாஷைய எபிரேய வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா ஃபயர் ஆஃப் டங்ஸ். அல்லேலூயா. அக்கினி பாஷை. சொல்லுங்க, அக்கினி பாஷை. என்ன சொல்லுது? அந்நிய பாஷைய எபிரேய வேதாகமம் எப்படி சொல்லுது? என்ன சொல்லுது? சொல்லுங்க நல்ல சத்தமா. அக்கினி பாஷை. அக்கினி பாஷை. சொல்லுங்க, டங்ஸ் ஆஃப் ஃபயர். அக்கினி பாஷை, டங்ஸ் ஆஃப் ஃபயர். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இது சாதாரண பாஷைல, இதுல ஒரு அக்கினி மறைஞ்சிருக்குது. அதனாலதான் அந்நிய பாஷை பேசும்போது பிசாசின் வல்லமை உடையுது. அந்நிய பாஷையில பேசி பிசாசுகளை துரத்த முடியும். பிசாசு பிடிச்சவங்களை அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணி பாருங்க. அது சொல்ல, ஐயோ என் உடம்பு எரியுது, இந்த பாஷையை மட்டும் பேசாத அப்படின்னு பிசாசுகள் அலறும். நாங்க நடத்துகிற விடுதலை கூட்டத்துல சில பிசாசுகள் பயங்கரமா முரடு செய்யும். அப்போ அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்பாங்க எங்க ஆட்கள். அவைகள் சொல்லும், ஐயோ சி அந்த பாஷையை பேசாத, ஐயோ எங்க உடம்பெல்லாம் எரியுது, முதுகெல்லாம் எரியுது, என் வல்லமெல்லாம் எரியுது, ஐயோ உன் வல்லமையெல்லாம் என் உடம்புல இருந்து எரிச்சிட்டேன்னு பிசாசுகள் அலற ஆரம்பிக்க. ஏன்? இது அக்கினி பாஷை. அக்கினி பாஷை. இது மாதிரி தான் ஒரு முறை ஒரு ஊழியர் அந்நிய பாஷையை குறித்து பேசிட்டு அந்த சபையை, இனி நீங்க இந்த சபையை அந்நிய பாஷை நிறைய பேசுங்க, பிசாசின் கிரியைகளை முறியடிக்க நிறைய அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டார். அவர் புறப்பட்டு போன பிறகு திடீரென்று அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா முன்னாடி ஆடிக்கிட்டு வந்தது. பாஸ்டர் இல்ல, போயிட்டார். உடனே அந்த சபை விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? எல்லாரும் கைகளை கோத்து அப்படி நின்று நடுவில் அந்த பிசாசு பிடிச்ச மகளை நிப்பாட்டி எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த பிசாசு சொல்லுச்சு, ஐயோயோ நான் கிட்டத்தட்ட 13 வருஷமா அந்த உடம்புல இருந்தேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், இப்போ நீங்க எல்லாம் இந்த அந்நிய பாஷையில பேசி என்னை கம்ப்ளீட்டா எரிச்சிட்டீங்க, இனி இந்த உடம்புல குடியிருக்க என்னால முடியாது, என் கட்டு என் வல்லமை எல்லாத்தையும் அந்நிய பாஷையை பேசி நீங்க எரிச்சிட்டீங்கன்னு சொல்லி அந்த பிசாசு அன்று அந்த மகளை விட்டு வெளியேறி போனது. 12 வருடங்களாக இருந்த அந்த கட்டு, அந்த விசுவாசிகள் ஒரு சிலர் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க அந்த கட்டு அன்றைக்கு உடைந்தது. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? நிறைய அந்நிய பாஷை பேசுற நபரை பிசாசு கட்ட முடியாது. நிறைய அந்நிய பாஷை பேசுகிற குடும்பத்துக்குள்ள மந்திரங்கள் நுழைய முடியாது. எப்படியும் வீட்டுக்குள்ள பிசாசு நுழையும். நீ அந்நிய பாஷையில பேசும்போது அது அந்நிய பாஷை சொல்லுத்தை விட அக்கினி பாஷை. எபிரேய வேதாகமும் அக்கினி பாஷை என்றதை சொல்லுகிறது. அக்கினி பாஷை நீ பேசும்போது, எங்க ஒரு அக்கினியில ஒரு கயிறை கொண்டு போய் போடுங்க, என்னாகும்? கயிறு என்னாகும்? அருந்துரும். சிம்சோன் மேல ஆவியானவர் பலமா இறங்க அவன் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூலை போல அருந்தது. அந்நிய பாஷையில பேசுறீங்கன்னா கட்டெல்லாம் அருந்துரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சிந்தையில கட்டு, அசுத்தமான கனவுகள், அசுத்தமான எண்ணங்கள், கண்கள்ல பிசாசு கட்டி வச்சிருக்கிற அசுத்தமான பார்வைகள், கைகளை கட்டி வச்சிருக்கிற அசுத்தமான காரியங்களை செய்ய, கால்களை கட்டி வச்சிருக்கிற மதுபான கடைகளை தேடி ஓட, விபச்சாரம் வேசித்தனம் செய்ய ஓட, பொல்லாத கட்டுகள் உங்கள் கர்ப்பப்பையில இருக்கிறது. குழந்தை பாக்கியம் வரக்கூடாதபடி உங்கள் கர்ப்பப்பையில கட்டிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. யூரினரி இன்ஃபெக்ஷனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மார்பகத்தில் கட்டிகளை பிசாசு வைத்திருக்கிறது. முன்னேறி போக முடியல. ஏதோ ஒரு கட்டு. எப்படி சிஸ்டர் இதெல்லாம் அறுக்க முடியும்? எப்படி இந்த கட்டை அறுக்க முடியும்? அதுக்கு தான் அக்கினி பாஷை வேணும். இந்த அக்கினி பாஷை நீங்க பேச 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 மாந்திரிகத்தால கட்டப்பட்டிருக்கிற உன்னுடைய உடம்புல இருக்க அந்த கட்டுகள் எல்லாம் அருந்து விழுந்துரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது சிஸ்டர்? புரிஞ்சவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என்னன்னு தெரியல, நேற்று இரவெல்லாம் என்னுடைய சொப்பனத்துல யாரோ ஒருவரோடு கூட நான் அந்நிய பாஷையில பேசி யுத்தம் பண்ணி கொண்டிருந்தேன்.
யாரோ ஒருவரோட அந்நிய பாஷையில பேசி சொப்பனத்துல நான் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். மறுநாள் அந்த சிஸ்டருடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஆனா தலைக்கு மேல வந்த பிரச்சனை அப்படியே காணாமல் போய்விட்டது. ஏன்னா அன்று இரவே ஆவியானவர் சொப்பனத்தில் அந்த மகளுக்காக யுத்தம் செய்து அந்த எல்லா பிரச்சனைகளை சுட்டெரித்து விட்டார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. மந்திர ஆவி போராடுது பாஸ்டர், வீட்டுல ஏதோ ஒரு ஆவி அப்படியே நடந்துகிட்டே இருக்குது பாஸ்டர், சமாதானம் இல்லை. என் கணவர் குடிகாரரா இருக்கிறாரு. ஏன் குடிகாரரா இருக்கிறாரு? உன்னாலதான் குடிகாரரா மாறிட்டார். உனக்குள்ள இருக்கிற அக்கினி உன் கணவரை விடுவிக்க பத்தல. நீ அந்நிய பாஷையில ஜெபித்து அக்கினி பாஷையில ஜெபித்து உன் கணவருடைய கட்டளை விடுவித்து இருக்கணும். உன் அக்கினி உன் குடும்பத்தை விடுவிக்க போதுமானதா இல்ல. மாசத்துல ஒரு முறை பேசினா எப்படி விடுதலை ஆவாங்க சிஸ்டர்? உன் வீட்டை அந்நிய பாஷையால நிரப்பு. வீட்டுக்குள்ள நீ நடமாடும் போதெல்லாம் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கணும். சபைக்கு வரீங்களா, ஆராதனையில அந்நிய பாஷையில இருக்கணும். செய்தி நேரத்துல உங்க வாய் மூடி இருந்தாலும் உள்ள இருக்கிற நாக்கு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கணும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை எப்படி நீ அனல் மூட்டி எழுப்புவ? அந்நிய பாஷை மூலமா தான். உனக்குள்ள இருக்கிற தெய்வத்தினுடைய வரங்கள் தரிசனங்களை எப்படி அனல் மூட்டி எழுப்புவ? அந்நிய பாஷை மூலமா தான். இதனால தான் கர்த்தர் உங்களுக்கு அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறார். சாத்தானை ஜெயிக்க, சிங்கங்களை கிழிக்க, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை நசுக்க, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள்லாம் உருகி போக பண்ணுகிற ஒரு வல்லமை உனக்குள்ள உண்டு. ஒரு இரும்பை கொண்டு போய் நெருப்புல போடுங்க, என்ன ஆகும்? அந்த இரும்பு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? நெருப்பு பற்றி எரிய 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 அந்த இரும்பு அப்படியே சூடா மாறி கொஞ்ச நேரத்தில் அந்த இரும்பு உருக ஆரம்பித்து விடும். ஏன் உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டு உடையில? அந்த இரும்ப உருக்குகிற அக்கினி உனக்குள்ள பத்தல. 5 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுறவங்களால கட்டுகளை உடைக்க முடியாது சிஸ்டர். சும்மா அபிஷேக நேரத்தில், ஆராதனை நேரத்தில் கைகளை தட்டி ஏதோ அப்படி படப்பட படப்படன்னு மழை அடிச்சு விடம் பாருங்க. அந்த மாதிரி அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு விடுதலை வராது. இரவும் பகலும் உனக்குள்ள இருக்கிற பாஷையை பேசிக்கிட்டே இரு. போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, உபவாசத்தில் அதிக மணி நேரங்கள் அந்நிய பாஷையில பேசு. இரவு நேரங்கள் அதிகமா அந்நிய பாஷையில பேசு. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அதிகமா அந்நிய பாஷையில பேசு. தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய அந்நிய பாஷையில பேசு. உனக்குள்ள இருக்கிற வரங்கள் செயல்பட அந்நிய பாஷையில பேசு பேசு. அல்லேலூயா. அப்படி அந்நிய பாஷையில பேசி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க வீட்டு பக்கமே பிசாசுகள் வர முடியாது. எப்பேற்பட்ட மந்திர கட்டுகளையும் அந்நிய பாஷை எரிச்சு நொறுக்கிடும். ஏன்னா அது அக்கினி பாஷை. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதனாலதான் சீஷர்கள் மேல எப்படி அந்நிய பாஷை வர இறங்கியதா? அக்கினி மயமான நாவுகள். அந்நிய பாஷை என்பது ஒரு அக்கினி நாவு. இப்ப ஆவி மண்டலத்துல இப்ப நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா, ஆவி மண்டலத்திலிருந்து உங்களை பார்க்கும் போது உங்க வாய்க்குள்ள அப்படியே நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு அப்படியே உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள பற்று எரிந்து உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அப்படி பிரகாசிக்க ஆவி மண்டலத்திலிருந்து பார்க்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி இருக்குன்னா, உலைக்களத்துல காய்ந்த வெண்கலம் போல ஒரு நெருப்புல போட்ட ஒரு ஊலோகம் எப்படி அப்படியே நெருப்பா இருக்குமோ, உங்களுடைய ஆவி அப்படி நெருப்பா தக 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 தகன்னு இருக்கும். யாருக்கு? அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? நான் சொல்றேன், சும்மா பாஸ்டர்களை தேடி ஓடுறது, கூட்டம் கூட்டமா ஓடுறது, எந்த ஊர்ல எந்த பாஸ்டர் வராரு, எந்த ஊர்ல தீர்க்கதரிசி வராரு, எந்த ஊர்ல விடுதலை ஊழியர் வராரு, எவ்வளவு நாள் நீ ஓடிக்கிட்டு இருக்க போற? எவ்வளவு நாள் நீ ஊழியர்களை தேடி ஓட போற? சொல்லுங்க. எப்ப நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க? எப்ப உங்களுடைய வாழ்க்கையில தேவ ராஜ்யத்தை கட்ட போறீங்க? எவ்வளவு நாட்கள் ஜப எண்ணையே பயன்படுத்திட்டு இருக்க போற? ஜப எண்ணெய் வெறும் விசுவாசிகள் ஆன பிறகு 3 வருஷம் மட்டும்தான் ஜப எண்ணையை பயன்படுத்தணும். நீ 10 வருஷம் ஆன பிறகு ஜப எண்ணையை பயன்படுத்துறேன்னா நீ இன்னும் வளராத விசுவாசி. நீ வளரல.
நேரம் நீ எழும்பி பிரகாசித்து உன் ஜெபத்தினால கட்டுகளை எரிக்கிற அளவு நீ வளர்ந்திருக்கணும். அல்லேலூயா. நாங்களும் ஜெபம் எல்லாம் பயன்படுத்தணும். எப்போ? இந்துவா இருக்கும் போது இயேசுவுக்குள்ள வந்த அந்த நாட்கள்ல ஜெபிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, அப்ப வரங்களை குறித்து தெரியாது, சத்தியம் தெரியாது. அந்த நாட்கள்ல எங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த ஜெப எண்ணெயும் பைபிளை தலைமாட்டில் வச்சு படுப்பதும் தான். அந்த எண்ணெயை இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி வீட்டை தெளிச்சா பிசாசுகள் வராது என்கிற ஒரு நம்பிக்கையில சில ஆண்டுகள் அதை செய்து கொண்டிருந்தோம். எப்போ? வளராத வரைக்கும். ஆனா நான் வளர்ந்த பிறகு எண்ணெயை நான் தொட்டது இல்லை. மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி கொடுப்பேன், ஆனா என் வாழ்க்கையில அதை பயன்படுத்தினது இல்லை. ஏன்? எனக்குள்ள ஒரு அக்கினி இருக்குது, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள ஒரு அக்கினி பாஷை இருக்குது. இந்த பாஷை எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சிங்கம், சத்துரு, வலு சர்வங்கள் இவைகளை அவைகள் சுட்டரித்து கிழித்து விடும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. சத்துருக்களை அலற பண்ணணுமா? அந்நிய பாஷையில பேச. எனக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பிட்டாங்க பிரதர், அந்நிய பாஷையில பேச எல்லாம் அப்படியே விழுந்துருவான். எனக்கு விரோதமா நிறைய பேர் எழுந்து மந்திரம் பண்றாங்க. நான் சொல்றேன், அந்நிய பாஷையில பேச, அக்கினி பாஷையில பேச. பேசிக்கிட்டே இரு, நிறுத்தவே நிறுத்தாத, பேசிக்கிட்டே இரு. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உன் வாழ்க்கையை மாற்ற போது, அதுதான் நீ இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு வர போது, அதுதான் உன் வாழ்க்கைக்கு அக்கினி மதலா இருக்க போது, அதுதான் உன் பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைய பண்ண போகுது, அதுதான் உன் இழப்புகளை சரிக்கட்ட பண்ண போகிறது, அதுதான் விழுந்து போன உன் வீட்டை திரும்ப கட்டி எழுப்ப போது, அதுதான் திறப்புகள் அடைக்க போது, அதுதான் பாழானவைகளை சீர்படுத்த போது, அதுதான் உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? இந்த பிரசங்கத்துக்கு பிறகு கூட நான் ஜெபிக்க மாட்டேன்னா உன் பைபிள் இன்றைக்கு இங்க வச்சுட்டு ஓடிடு. இவ்வளவு சத்தியத்தை கேட்ட பிறகு கூட இனி நான் அந்நிய பாஷையில ஜெபிக்க மாட்டேன், நீ அப்படியே தான் இருப்பினா உன் பைபிள் இன்னைக்கு வச்சுட்டு உனக்கு இயேசுவே வேணாம், ஓடிடு. ஏன்னா யூ ஆர் யூஸ்லெஸ் இன் காட்ஸ் கிங்டம். ஒரு விசுவாசிக்கு 3 வருஷம் தான் டைம். 3 வருஷம் கழிச்சு கூட நீ சபையில அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீ உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். 3 வருஷம் தான் டைம். அந்த 3 வருஷத்துக்குள்ள நீ எழும்பணும். 3 வருஷத்துக்குள்ள தேவ ராஜ்யம் உன் மூலமாய் கட்டப்படணும். அந்த 3 வருஷத்துக்குள்ள உன்னால சபைக்குள்ள ஆத்துமாவின் திரட்சி பெருகணும். 3 வருஷத்துக்குள்ள உன் கரங்களிலே ஆண்டவர் ஆசீர்வதித்து மற்றவர்களை விடுதலையாக்கணும். வளரணும் சிஸ்டர். சும்மா அப்படியே இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கக்கூடாது. உங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, குழந்தை வளரவே இல்லை, 3 வருஷமா பாக்குறீங்க, அதே ஒரே அடியில தான் இருக்குது குழந்தை, பாலே குடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றீங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த புட்டி பாலை தான் அது குடிச்சுக்கிட்டு இருக்குது, வளரல. சரி, 10 வருஷம் வெயிட் பண்றீங்க, இன்னும் அந்த குழந்தை வளரல. இப்போ இந்த குழந்தைய குடிச்சு உங்களுக்கு சந்தோஷம் வருமா, மனவேதனை வருமா? என்ன வரும்? என்ன வரும்? மனவேதனை தான் வரும். அதே மாதிரி தான் வளராத உங்களை பார்க்கும் போது ஆண்டவருடைய இருதயம் மனவேதனை அடையும். இவ்வளோ வருஷம் ஆச்சு, இது எழும்பலையே, இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னும் இதால சபையில ஒரு 5 பேரை சேர்க்கப்படலையே, இவ்வளோ வருஷம் ஆச்சு, இந்த மகளுடைய அபிஷேகத்தை கொண்டு இன்னும் ஒரு 10 பேரை விடுதலையாக்க முடியலையே, இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை வராரு போறாரு, எந்த பிரயோஜனமும் இல்லையே. உங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு மனவேதனை. சிஸ்டர், உங்களை எழுப்பதான் அந்நிய பாஷை. நீங்க எழும்பணும்னு சொல்லி தான் கர்த்தர் உங்களுக்கு அந்த பாஷையை கொடுக்கிறார். நீங்க கர்த்தருக்குள் வைராக்கியமா அனல் பற்றி எரியதான் உங்களுக்குள்ள ஒரு அந்நிய பாஷை. அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல டேவிட் பிரெனார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் 29 வயசுலயே அவன் செத்துட்டான். டேவிட் பிரெனார்ட். அந்த நாட்களில அமெரிக்கா தேசத்துல வாழ்ந்த ரெட் இண்டியன்ஸ், செவ்விந்தியர்கள் மத்தியில ஒரு பாரம் ஏற்பட்டு, செவ்விந்தியர்கள் விபச்சாரக்காரரும் குடிகாரர்களுமா இருக்கிறாங்களே, ஐயோ அவங்க வாழ்க்கையில இயேசுவை பற்றி யாரு சொல்லுவான்னு சொல்லி அவர்கள் மத்தியில மிஷனரியாக தன்னை ஒப்பு கொடுத்து சென்ற டேவிட் பிரெனார்ட். அந்த ஜனங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு முன்பதாக பனி படர்ந்த காடுகளுக்குள்ள போய் அங்க முழங்கால் படியிட்டு
டேவிட் பிரணாட் அந்நிய பாஷையில பேசி ஜெபிப்பார். ஒரு வாலிபன், அவனுக்கு திருமணம் ஆகணும்ன்ற ஆசைலாம் இருந்திருக்கணும். நானும் கார்ல போனோம், பெரிய பங்களா கட்டணும், சொகுசான வாழ்க்கை வாழணும், பிள்ளை குட்டிகளை பெற்றுட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்ன்ற நமக்கு இருக்கிற அந்த வாஞ்சை அவனுக்குள்ளேயே இருந்திருக்கும். ஆனா அது எல்லாவற்றையும் தாண்டி நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பிரயோஜனப்படணும், என்னால பரலோகம் பிரயோஜனப்படணும்னு சொல்லி அந்த அடர்ந்த காடுகளுக்குள், பனிப்படர்ந்த காடுகளுக்குள்ள போய் முழங்கால படியிட்டு அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பித்தார் டேவிட் பிரணாட். அவரை குறித்து அந்த வாசித்த அந்த புத்தகத்தில் இவ்வாறு சொல்லப்படுது, அவர் மேல விழுந்த அந்த பனி துளிகள் கூட அவர் மேல இருந்த அந்த அக்கினியால அப்படியே உருகி தண்ணீரா கீழே ஊத்துச்சான். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்த அந்த இடம் அப்படியே தண்ணீராக கரைந்து உருக ஆரம்பிச்சதான். ஏன்? டேவிட் பிரணாட் மேல ஒரு அக்கினி இருந்தது. டேவிட் பிரணாட் மேல ஒரு அக்கினி பாஷை இருந்தது. பல மணி நேரங்கள் அந்த குளிர் என்று பார்க்காம சரீரத்தில் பயங்கர வியாதி இருந்தது. டேவிட் பிரணாடுக்கு டிபி நோய் இருந்தது. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாத அந்த பேய்கிற அந்த பனியின் மத்தியில ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட முழங்கால் படிட்டு அந்நிய பாஷையில பேசி டேவிட் பிரணாட் ஜெபித்தார். ஜெபித்து விட்டு அந்த செபிந்தியர்கள் மத்தியில போய் நின்று இயேசுவே தெய்வம் என்று சொல்லி பிரசங்கித்தார். அவ்வளவு ஜனங்கள் மேல் அக்கினி இறங்குச்சு. அவ்வளவு ஜனங்கள் இயேசுவின் அண்டையில திருப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. 29 வயதுல டேவிட் பிரணாட் செத்துட்டார். 15 வருஷங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை டேவிட் பிரணாட் 3 வருஷத்துல முடிச்சாராம். இந்த புத்தகம் சொல்லுது. எவ்வளவு ஃபயர் இருந்திருக்கும் பாருங்க. என்ன காரணம்? இதெல்லாம் அவருக்குள்ள இருந்த ஒரு அக்கினி, அவருக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம். சிஸ்டர், உனக்குள்ளேயும் அதே அக்கினி தான் இருக்குது. உனக்குள்ளேயும் அதே அக்கினி பாஷையை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றையிலிருந்து இந்த அக்கினி பாஷை அனல் மூட்டு, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பு. சபையில உன் மூலமாய் ஆத்துமாக்கள் கொண்டு வரப்படட்டும். நீ அநேகரை விடுதலையாக்க. உன் கரங்களினால் அநேக பிசாசு பிடித்தவர்கள், நோய்பட்டவர்களை உன் கரங்களை கொண்டு சுகமாக்க ஆண்டவர் உனக்குள்ள ஒரு அக்கினி பாஷையை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேரம் ஆகிவிட்டது. லாபாக்கா துராமாலாக்கா துராபாகா டனலாபா. அல்லேலூயா. சீக்கிரமா அங்க இங்க பார்க்க கூடாது. டக்குன்னு எழும்பி நிக்கணும். டக்குன்னு எழும்பி நிக்கணும். ஒரு அம்மாக்கா சரகா லிபினியா. நல்ல இப்ப வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ரே சொலோகோ மாரா பாத்துரா மலா. நல்ல வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல அப்படியே வாய்களை திறந்து அந்நிய பாஷையில இப்ப பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில இப்ப பேச ஆரம்பிங்க. கண்களை மூடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க நீங்க இங்க வரல. உனக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகத்தான் அக்கினி பாஷையை கர்த்தர் உனக்குள் கொடுத்திருக்கிறார். சிஸ்டர், சிஸ்டர், உனக்குள்ள ஒரு அக்கினி பாஷை உண்டு. கட்டுகளை அறுக்கிற பாஷை, யுத்தத்தின் பாஷை, சத்துருவின் சேனையை மேற்கொள்ளுகிற பாஷை, உனக்கு விரோதமாய் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற மந்திரங்களை முறியடித்து தள்ளுகிற ஒரு அக்கினி பாஷையை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இதுவரைக்கும் இல்லாத அளவு உன் சத்தத்தை உயர்த்து. இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது. அக்கினி, அக்கினி, ஜெபத்தின் பாஷை, ஆறுதலின் பாஷை, துதியின் பாஷை, ரகசியங்களின் பாஷை. உனக்குள்ளே ஆவியானவர் இறங்குகிறார். உன் நாவின் மேல ஒரு அக்கினி இறங்குகிறது. உன்னுடைய பலவீனத்தின் மேல அவருடைய வல்லமை இறங்குகிறது. ரே கா துரா பகா துரா லே பகா சுரோ கோ லா பகிட்டனா மலகா துரா லிபா கா துரா மனாகா தீரா கடா தரா கடா. நீ இங்க ஜெபிக்க 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 உன் வீட்டில் இருக்கிற கட்டுகள் அறும். நீ இங்க ஜெபிக்க 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 உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அறும். நீ இங்க ஜெபிக்க 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 உன் தொழில், உன் வேலை இருக்கிற கட்டுகள் அறுகிறது. ஏய் ஏய் ஏய், நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை